அனைவருக்கும் வணக்கம். செய்யறிவின் கட்டமைப்பு வேலையரங்கு தொடரின் 5வது அமர்வில் இணைந்திருப்பவர்களுக்கு நல்வரவு. நன்றி. தமிழரசன் அவர்கள் கடந்த 4 வாரங்களாக எங்களை செயற்கை நுண்ணறிவின் அடிப்படை விடயங்களில் இருந்து தற்சமயம் நாங்கள் எல்எல்எம்களின் தொடர் 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 எல்எல்எம்களை நாங்கள் தொடர இருக்கிறோம். இந்த அமர்வில் உரை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது என்பதை அடிப்படை நுட்பங்களான என்கிராம்ஸ் மற்றும் பேக்கப் வேர்ட்ஸ் முறைகளிலிருந்து நவீன வேர்ட் எம்பெடிங்ஸ் வரை ஆராய உள்ளோம். தமிழ், நீங்கள் ஆயத்தமா? யா நன்றி நினைக்கிறேன். ஸோ என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுங்க செய்யறிவு பகுதியாக? ஆமாம். ஓகே. வணக்கம் அனைவருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 4 வாரங்களாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யறிவின் வரலாறுல ஆரம்பித்து அதில் இருக்கக்கூடிய அடுக்குகளை புரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரே ஒரு டூர் எடுத்தது வந்து டீப் லேர்னிங்கை புரிஞ்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும்னு நான் நினச்ச ஒரு விஷயத்தினால நியூரல் நெட்ஒர்க்ஸை நான் வந்து பேசிக் நியூரல் நெட்ஒர்க்ஸ் தான் பார்த்தோம் நம்ம. ஏன்னா இப்போ இந்த அமர்வில் வந்து நம்ம ஒரு ஆர்என்என்னை யூஸ் பண்ணலாம், நம்மளால நேரம் இருப்பின் ஆர்என்என்னை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்றது தான் என்னோட ஐடியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செஷனில் நம்ம கிளாசிக்கல் என்எல்பின்னு நம்ம பேசணும்ல, அந்த கிளாசிக்கல் என்எல்பி வார்த்தைகள் தொடங்கின காலங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சப்வேர்ட் டோக்கனைசேஷன் இது எல்லாமே இருந்தது. ஆனால் பைட் பேர் என்கோடிங் வந்து அதில் ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தி அது ஒரு பெரிய அட்டென்ஷன் மெக்கானிசம் வந்து கிடைச்சதும் அது ஒரு வரமாக மாறிச்சு. ஸோ கொஞ்சம் பின்னாடி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பேசுறது மூலயமா அதிகமாக தேவையில்லாத செலவுகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஜெம்னியோ இல்லை ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன் மாடல் இருக்குன்னா, நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன இருக்குன்னா, நம்ம கிட்ட மாடல்ஸ் இருக்குன்றதுனால எல்லாத்தையும் அதுக்கிட்டே த்ரோ பண்ணிருக்கோம். அந்த மாதிரி த்ரோ பண்ண தேவையில்ல. உங்களோட வேலைகளுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு எம்பெடிங் தேவையா, நீங்களே ட்ரெயின் பண்ணி அதை வந்து மேப் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. சரி, இன்னைக்கு இந்த பயிலரங்குக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன்னா, என்எல்பியோட அடித்தளத்துல இருந்து ஆரம்பித்து செல்ஃப் அட்டென்ஷன் வர போகணுன்றதான் ஆசை. ஆனால் நான் காலையிலேருந்து திரும்ப திரும்ப பார்த்ததில் செல்ஃப் அட்டென்ஷன் தொடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. வேர்டு எம்பெடிங்கில் ஆரம்பித்து நம்ம ஆர்என்என் பார்ப்போம். ஆர்என்என் முடிச்சு நம்மளுக்கு செல்ஃப் அட்டென்ஷன் இருந்துன்னா செல்ஃப் அட்டென்ஷனும் தொடருது. சரி, இப்போ எங்கே தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என் ஸ்க்ரீன் கரெக்டாக ஃபிட் ஆகிருக்குல்ல? ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை, சரியா இருக்கு. டோக்கனைசேஷன் அது கீழே இருக்கா குறிப்புகள்? இல்லை, அப்போ ஃபிட் பண்ணல. ஓகே, நன்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் தான். இப்போ மனித மொழின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வார்த்தைகளாலையும் சொற்றொடர்களாலையும் கட்டுண்டு இருக்கிறது. நமக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டருக்கு எப்படி வந்து மொழியை புரிய வைக்கிறது? அது வந்து நம்ம கடந்த 4 அமர்வுகளா இதையே தான் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கோம். கம்ப்யூட்டருக்கு என்ன புரியும்னு கேட்டிங்கன்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பைனரின்னு நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதுக்கு மேல வந்து கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. நடுவில் கட் ஆயிடுச்சா? ஆமாம் ஆமாம். மன்னிக்கும், என் பையன் ஏதோ அங்கே பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். மன்னிக்கும், சிரமத்து. ஓகே,
சரி, நான் இதுதான் சொல்லிட்டு இருந்தேன். கடந்த 4 கமல், ஆ இடையூறுக்கு மன்னிக்கணும். இந்த உங்களோட ஸ்லைட் வந்து முழுமையா தெரியல. மேபி கொஞ்சம் ரீசைஸ் பண்ணி பார்க்கலாமா? நான் நினைக்கிறேன் அந்த டோக்கனைசேஷன் இந்த கடைசி வரை தெரியல. இல்ல இல்ல, நான் கீழே தள்ளுனா தெரியும். சரி நான் தான் சரி. தெரியும், நான் தான் கொஞ்சம் பெருசா தெரியட்டும், நான் தான் அப்படி செட் பண்ணியிருக்கேன். சரி ஆ சரியா, ஓகே. சரி, ஓகே ஓகே. சரி, கம்ப்யூட்டரோட மொழி வந்து பைனரி. நாம பேசுறதோ வந்து வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை எப்படி வந்து கம்ப்யூட்டருக்கு சொல்லி கொடுக்கறது அப்படின்றது தான் ஒரு விஷயம். இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம், இதை நான் இது பண்ணிட்டேன். ஓகே. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஆஹ் உம், எனக்கு வந்து பிடிச்ச விஷயம் வந்து பிரியாணி. ஐ லவ் பிரியாணின்ற ஒரு வாக்கியத்தை, இது ஒரு வாக்கியம். இதை வந்து கம்ப்யூட்டர் எப்படி புரிஞ்சுக்கும்னு கேட்டிங்கன்னா, இதை நம்பர்ஸா மாத்தி தான் அது புரிஞ்சாகும். ஆஹ் அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. ஒரு மொழி வந்து வார்த்தைகளா இருக்கு, அதே சமயத்துல வந்து நடுவுல வந்து நான் அதை நம்பர்ஸா மாத்தணும். அதுல வந்து இருக்கக்கூடிய சவால் தான் வந்து பாத்தீங்கன்னா என்எல்பியோட முதல் சவால். அதை வந்து கடந்த அமர்வுல வந்து நம்ம பார்த்தோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒன் ஹாட் என்கோடிங் இது எல்லாமே வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம எல்லாருமே எல்எல்எம் டெக்னாலஜி எல்லாத்தையும் மறந்துடலாம். ஆம், நான் ஒரு டெசிஷன் என்ன எடுத்திருக்கேன்னா, அடுத்த ஒரு வாரம் வந்து எல்எல்எம் பத்தி எதையும் படிக்காம வேற ஏதாவது படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான போக்குல போயிட்டு இருக்கு. அதே மாதிரியான யோசனையிலே போகலாம். இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைகளை எப்படி நீங்க கம்ப்யூட்டருக்கு சொல்லி கொடுக்க போறீங்கன்ற ஒரு ஆரம்ப கட்ட ஆராய்ச்சியாளரா நீங்க இதை யோசிச்சீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இப்ப கேட்ன்ற வார்த்தைக்கு 2ன்ற நம்பரை வந்து அசைன் பண்றீங்கன்னு வச்சுப்போம் நம்ம. இப்போ கேட்டுன்னு ஏதோ ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு 2ன்ற நம்பர் அசைன் பண்றீங்க. டாக்னு ஒரு நம்பர் வார்த்தை இருக்கு, அதுக்கு வந்து 5 அசைன் பண்றீங்க. ஆப்பிள்னு ஒரு வார்த்தை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க, அதுக்கு வந்து 10. ஆரஞ்சுனா 15 அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ ஆப்பிள், ஆரஞ்சு இப்படி எல்லாமே இருக்கு. இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா நம்ம யோசிச்சோம்னா, இதெல்லாம் வந்து ஈஸியா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யோசிச்ச விதம் இப்படிதான் யோசிச்சாங்க. ஆனா இதுல வந்து ஒரு டீப் ஃப்ளா இருக்கு. அது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கேட்டுன்றது வந்து ஈக்குவல் டு 2, டாக் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு நான் சொன்னேன்ல. இப்போ கணிதத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 + 3 இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா, இங்க வந்து கேட்டுக்கு அசைன் ஆயிருக்க வேல்யூ வந்து 2. அப்ப வந்து இதை கேட் + 3 இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லலாமா? அப்போ ஒரு பூனையோட 3ன்ற நம்பரை கூட்டினா ஆஹ் இந்த 5ன்றது டாக், ரைட்டுங்களா? அப்ப டாக்ன்ற வார்த்தை வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லைன்னா டாக்ல இருந்து கேட்டை கழிச்சா 2 வருமா அப்படின்றதுதான் கேள்வி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, 3ன்னு வர்றதோ இல்ல 2ன்னு வர்றதோ, இது எல்லாமே வந்து ஒரே அர்த்தங்களை வந்து குறிக்கல. அப்போ வந்து இங்க வந்து ஒரு ஃபிளாஸ் வந்து இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னா, நாம வைக்கக்கூடிய ஆர்பிட்ரரி நம்பர்ஸ்க்கு எப்பயுமே நம்பர்ஸ்க்கு வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் மீனிங் இருக்கு. இப்போ 5 - 3 இஸ் ஈக்குவல் டு 5 - 2 இஸ் ஈக்குவல் டு 3ன்றதோ இல்லை 5 - 3 இஸ் ஈக்குவல் டு 2ன்றதோ கணிதத்துல வந்து அது ஒரு உண்மை தத்துவம். ஆனா மேத்தமெட்டிக்கல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகளுக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடையாது. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் மைனஸ் ஆரஞ்சு அப்படின்றத வந்து 2.5ன்னு நான் சொன்னேன்னா அதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதே சமயத்துல குட் இஸ் கிரேட்டர் தென் பேடுன்னு நான் சொன்னேன்னா அதுலயும் எந்த அர்த்தமும் இல்லை. ஹாட் மைனஸ் கோல்டு இஸ் ஈக்குவல் டு வாட்னு நான் கேட்டேன்னா அதுக்கும் எந்த அர்த்தமும் இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, வார்த்தைகளை ஒரு நம்பர் லைன்ல நம்ம வந்து கொண்டு போயிட்டு அடக்க முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு பரிமாணங்கள்ல இருக்கு, அதுதான் வெவ்வேறு டைமென்ஷன்ல இருக்கு. இப்போ ஹாட்னு ஒரு டைமென்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டெம்பரேச்சரையும் கோல்டையும் அதே டைமென்ஷன்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல வைக்க முடியும். இது வந்து ஒரு கற்பனையா மட்டும் வச்சுக்கலாம். ஹாட் அண்ட் ஸ்பைசி வந்து பாத்தீங்கன்னா வேற வேற டைமென்ஷன்ல இருக்கும். இது மாதிரி வந்து ஆஹ், ஒரே ஒரு நம்பரை வச்சு நீங்க வந்து அதை வந்து எதையுமே வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஆம், இதுதான் முதல்ல இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் இன்சைட்டை நான் வந்து பார்க்குறேன். ஒரு பிகினர் லெவல்ல இருந்து ஒருத்தவங்க வரும்போது, என்எல்பியில் வரும்போது எம்படிங் வந்து எப்படி வந்து வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்களை ஏன் வந்து அதுக்கு கொடுக்குறாங்க, மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் ஏன் அதுக்கு தேவைப்படுதுன்றதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ஏன் இப்படி ஆர்பிட்ரரி நம்பர்ஸை வந்து அசைன் பண்றோம்? அப்போ இத்தனை வருஷமா இது இது மேல கட்டமைச்ச அந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து இது அர்த்தம் இல்லாமலாம் பண்ணல.
அதை ஒரு இண்டெக்ஸிங்காக அவங்க யூஸ் பண்றாங்க. இப்போ லைப்ரரியில இருக்கிற ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு நம்பர் கொடுக்குற மாதிரி அந்த நம்பரை வச்சு எந்த புத்தகம் எங்க இருக்குன்னு நம்ம எப்படி வந்து ஒரு செல்ஃப்ல வந்து தேடி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் கேட்டுங்கிற வார்த்தைக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா வொக்காபுலரியில அது 2ஆம் பொசிஷன்ல இருக்கு. அப்படின்றத தாண்டி இந்த நம்பர் அசைன் பண்றதுல வேற எந்த மீனிங்கும் இல்லை. இப்ப வந்து நான் சொன்ன அதே வார்த்தையை எடுத்துக்கோமே, ஐ லவ் பிரியாணின்னு வச்சுக்கோமே. நம்ம செகண்ட் சரி, ஐ லவ் பிரியாணின்னு வச்சுப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐன்ற நம்பருக்கு வந்து ஐன்றதுக்கு வந்து 45ன்னு வச்சுக்கலாம். இவருக்கு வந்து ஒரு 234ன்னு வச்சுக்கலாம். பிரியாணிக்கு வந்து 789ன்னு வச்சுப்போம். ஏதாவது ஒரு நம்பர் வச்சுப்போம் நம்ம. இது வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி தான், ஒரு மேப்பிங். ஐ லவ் பிரியாணின்ற சென்டென்ஸை நீங்கள் எப்படி குறிக்கலாம்னா 45, 234, 789 இப்படின்னு நம்ம குறிக்கலாம். அப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ 45ன்ற நம்பர் மட்டுமே வச்சு நீங்க இதை பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும்னா 45னா ஐன்னு தெரியும். ஆனா 45ன்ற நம்பர்ல இருந்து இது ஒரு ப்ரொனவுனு, இது ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனு, இல்ல சப்ஜெக்ட், இல்ல இது வந்து ஒரு சிங்குலர், அப்படியான எந்த இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடைக்காது. அதே மாதிரி 234ன்றது ஐ லவ் பிரியாணி, லவ்ன்ற வார்த்தை. இந்த நம்பர்ல இருந்து மியூட்ல மட்டும் போய்க்கோங்க. 234ன்ற அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அது இல்லைன்னா ஒரு ஆக்ஷன் சொல்லலாம், இல்ல வேர்ப்னு சொல்லலாம். அதை பத்தியான எந்த விஷயமும் இந்த 234ன்ற நம்பர்ல இருந்து எதுவுமே தெரியாது. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதான் பிரியாணின்றது உங்களுக்கு வந்து வார்த்தைகளா பார்க்கும்போது அது வந்து ஒரு தமிழ் வார்த்தை, இல்லைன்னா வந்து இந்த மாதிரிலாம் புரியுறது வந்து அதுக்கு வந்து புரியணும்னு அவசியமே கிடையாது. அப்போ இந்த 3 நம்பர்ஸ்க்கும் நீங்க வந்து இடையில ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை. 45க்கும் 234க்கும் எந்த விதமான சம்பந்தமும் நம்மளுக்கு தெரியல. அப்போ இந்த நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்றது மூலயமா நம்மளால கிராமட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர முடியல. அதே சமயத்துல சிமாண்டிக் ரிலேஷன்ஷிப்ஸையும் கொண்டு வர முடியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான எந்த வேலைகளுமே இங்க பண்ண முடியல. அப்ப இதெல்லாம் நான் கொண்டு வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்றது இங்க டோக்கனைசேஷனை வந்து ஒரு காலத்துல வந்து இதுதான் அதோட முக்கியமான லிமிடேஷனா இருக்கு. வெறும் நம்பர் கிடைக்கும், ஆனா அதுல எந்த விதமான சிமாண்டிக் ரிலேஷன்ஷிப்போ இல்ல கிராமட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்போ இருக்காது. அது மேல நீங்க மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் வேலை செய்ய முடியாது. ரொம்ப பாப்புலரா நீங்க இந்த எக்ஸாம்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிங் மைனஸ் மேன் பிளஸ் உமன் இஸ் ஈக்குவல் டு குவின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்து எம்படிங் வேர்ல்டை வந்து ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலுமே, ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான அர்த்தத்தை வந்து உங்களால வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆப்ரேஷன்ஸ் மூலயமா சொல்ல முடியாது. அப்போ இந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் வந்து தாண்டி வர்றதுக்காக தான் வந்து நம்ம வேர்ட் எம்பெடிங்ஸ்க்கு போறோம். ஒரு வார்த்தைக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுக்கறதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா 50, 100 அல்லது 300 ஒரு லிஸ்டா வந்து கொடுப்பாங்க. இப்போ இது வந்து ரீசெண்டா எனக்கு கிடைச்ச படிப்பனையில இருந்து நான் சொல்றேன். நம்ம வந்து லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி, அந்த டாபிக் போறதுக்கு முன்னாடியே அதை பத்தியான புரிதலுக்கு போயிட்டோம்னா வேகமா போயிட முடியும்னு நினைக்கிறேன். நான் ரீசெண்டா என்னோட ட்வின்ஸ் வந்து பையனையும் பொண்ணையும் வந்து டீ கடைக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். அவங்க கையில வந்து எப்பயும் போல வந்து பிஸ்கெட் எடுத்து கொடுத்ததும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அடுத்த கேள்வி டீன்ற வார்த்தை தான் வந்துச்சு. இதுவே நான் பல வாட்டி வந்து டீ முதல்ல வாங்கிட்டு போயிட்டேன்னா பிஸ்கெட்ன்ற வார்த்தை வந்து அவங்க கேட்பாங்க. 3 வயசு குழந்தைங்களுக்கு வந்து அவங்க உலக அனுபவத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த டீக்கும் பிஸ்கெட்டுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, இதை வச்சுதான் நான் டிப் பண்ணி தான் இதை சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த 3 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய புரிதல் வந்து இந்த இந்த நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர் கிடையாது. அதுக்கு பதிலாக இப்ப டீயோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கெட்டோ, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸ் வந்து வேற வேற. ஆனா இது ஏதோ ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை வச்சு நான் ஏதோ வந்து ரெப்ரசன்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு வகையில இதோட ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம கேப்சர் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு எம்பெடிங்ஸை வந்து உருவாக்குறது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வேலையா இருக்க போகுது. அதுதான் வந்து வேர்ட் எம்பெடிங்ஸை இப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். பின்னாடி அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கனைசேஷன் ப்ராசஸோட ஸ்டெப்ஸை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். முதல்ல வந்து
கார்பஸ் அப்படின்ற வார்த்தை உலகத்து ஃபுல்லா நீங்க போனீங்கன்னா, இப்ப எல்எல்எம் இருக்கிற காலத்துல கார்பஸ்ன்ற வார்த்தை வந்து எல்லா இடங்கள்லயும் நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இப்ப கார்பஸ்ங்கிறது அப்படி என்னதான் கேட்டீங்கன்னா, நம்ம மாடலுக்கு பயிற்சி கொடுக்க பயன்படுத்துற முழுமையான உரை தொகுப்பு தான். நீங்க வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாடலுக்கு. நீங்க அதுக்காக வந்து ஒரு 1000 தமிழ் புத்தகங்களை வந்து எடுக்கிறீங்க. அப்ப இந்த 1000 தமிழ் புத்தகங்களையும் ஒண்ணா சேர்த்து நீங்க உருவாக்குறது தான் ஒரு கார்பஸ். இல்ல நீங்க விக்கிபீடியா பேஜ் எல்லாம் வந்து எல்லா கட்டுரையும் ஒரு இடத்துல கொண்டு வரீங்கன்னா, அது ஒரு கார்பஸ். கடந்த 20 வருஷமா ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் இருக்கு. அதெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி அதை உருவாக்குறது ஒரு கார்பஸ். ஒரு சிம்பிள் ரூலுங்க இது. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரூலு. எவ்வளவுக்கு எவ்வளவு கார்பஸ் வந்து பெருசா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல மாடல் இருக்கும். அதுக்காக கார்பஸ்ல வந்து கொஞ்சம் கிளீனிங் இருக்கணும். அது பின்னாடி நீங்க வந்து வேலை செய்ய செய்ய உங்களுக்கு அது புரிதல் வந்துடும். ஏன்னா வந்து கார்பஸ் பெருசாக பெருசாக வந்து அதிக வார்த்தைகள், அதிக பேட்டர்ன்ஸ், அதிகமான மீனிங் வந்து உருவாகுது. மாடல்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் கிடைக்கும். ஓ இது மாதிரியான ஏதோ ஒரு ப்ராபபிலிட்டி தான் இங்கே வந்து சேரப்போகுதுன்ட்டு. ஸோ கார்பஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஐட்டம். நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கார்பஸ் வந்து ஒரு முக்கியமான ஐட்டமாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி. அது என்ன வொக்காபுலரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கார்பஸ்ல இருக்கிற யூனிக் வேர்ட்ஸ், அதாவது தனித்துவமான வார்த்தைகளோட பட்டியல் தாங்க வொக்காபுலரி. இப்போ இதுக்கு வந்து நம்ம கடந்த அமர்வுல பார்த்த அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். தி கேட் சாட் ஆன் தி மேட் அப்படின்னு வச்சுக்கோமே. இதுல வொக்காபுலரி எடுத்தீங்கன்னா தி கேட் சாட் ஆன் மேட். இதுல வந்து பாத்தீங்கன்னா தி மட்டும் 2 வாட்டி வந்திருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லாமே ஒரு வாட்டி வந்திருக்கு. இல்ல எத்தனை வார்த்தைகள் இருக்கு? 6 வார்த்தைகள் இருக்கு மொத்தமா. ஆனா யூனிக்கா இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து 5 தான். தீன்றது 1000 வாட்டி வந்தாலுமே ஒரே ஒரு வாட்டி நீங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணா போதும். ஒரு முறை தான் அதை கவுண்ட் பண்ணுவீங்க. அந்த யூனிக் வேர்டுக்கு ஒரு இன்டீஜர் வந்து கொடுக்குறீங்க. இப்ப தீக்கு வந்து 1, கேட்டுக்கு வந்து 2, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அந்த வொக்காபுலரி, அந்த வேர்ட் டு இன்டீஜர் டிக்ஷனரியை வந்து உருவாக்குற ஒரு பழக்கம். இது மூணாவதா வந்து டோக்கனைசேஷன். டோக்கனைசேஷன் வந்து கடந்த அமர்வுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் டோக்கனைசர்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேர்ட் லவர் டோக்கனைசர்ஸ் அப்படின்றத பார்த்தீங்க. ஐ லிவ் இன் இந்தியா, ஐ லவ் அவர் ரிச் கல்ச்சர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது 2 சென்டென்ஸாக பிரிக்கிறீங்கன்னா ஐ லிவ் இன் இந்தியா வந்து ஒரு சென்டென்ஸ், ஐ லவ் அவர் ரிச் கல்ச்சர் அது ஒரு சென்டென்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் அதை உடைச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளாக உடைக்கிறீங்கன்னா ஐ கமா லிவ் கமா இந்தியா, அது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் லெவல் டோக்கனைசேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நம்பர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ லவ் பிரியாணின்ற இதுக்கு வந்து நான் சொன்னல, ஐக்கு ஒரு நம்பர், லவ்க்கு ஒரு நம்பர், பிரியாணிக்கு ஒரு நம்பர். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டாக நீங்கள் வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணீங்கல்ல, இவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கியம், ஐ லவ் பிரியாணின்ற வாக்கியம் ஏதோ ஒரு நம்பரா வந்து மாறுது இல்ல, இவ்வளவுதான். நீங்க நம்பரா மாத்திட்டீங்க. ஒரு வாக்கியம் இப்ப வந்து நம்பரா மாறிடுச்சு. இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம பண்ணலைன்னா எந்த விதமான என்எல்பி மாடலும் வேலையே செய்யாது. நீங்க வந்து வேர்ட் எம்பெடிங்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும், அது வந்து செல்ஃப் அட்டென்ஷன் எதுவா இருக்கட்டும், முதல்ல டோக்கனைசேஷன் செஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து அது ஒரு மேண்டேட்டரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்ற மாதிரி தான் நீங்க இது பண்ணுங்க. இப்போ 4வதா வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவுட் ஆஃப் வொக்காபுலரி. ஓகேங்களா? அது என்ன அவுட் ஆஃப் வொக்காபுலரி? இப்போ இந்த பிரச்சனையை பத்தி நம்ம வந்து பேசுறது வந்து நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். ஆனா நீங்க ஏதோ ஒரு வகையில வந்து நீங்க வந்து சின்ன என்எல்பி மாடல்ஸை வந்து யூஸ் பண்ண போறீங்க, நீங்க வந்து அதை வந்து பயன்படுத்த போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இதை பத்தியான புரிதல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வொக்காபுலரியில பிரியாணி இருக்கு. நான் வந்து ஐ லவ் பிரியாணின்னு சொன்னேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு வார்த்தை வருது. நம்ம வொக்காபுலரியில நம்ம என்ன பண்ணோம்? ஐ லவ் பிரியாணி. இப்போ புதுசா வந்து என்னோட நம்பர் என்ன சொல்றாருன்னா ஐ லவ் தோசான்னு அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து நம்ம வொக்காபுலரியிலே கிடையாது. இவர் வந்து அவுட் ஆஃப் வொக்காபுலரி. எந்த கார்பஸ்லையும் எல்லா வார்த்தையிலும் கவர் பண்றதுன்றது ஒரு சாத்தியமான ஒரு விஷயமே கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டோக்கன் போட்டுருவோம், ஓவின்ட்டு. வொக்காபுலரியில இல்லாத வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஒரு டோக்கனை வந்து கொடுத்துருவோம். பொதுவா
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஓஓவிக்கு வர நம்பர் வந்து 1 தான் வைப்போம், இல்லைன்னா 0ன்னு கொடுப்போம். இப்போ யாராவது வந்து இந்த நம்பரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐக்கு வந்து 41, இதுக்கு 55, கமா 1 இப்படின்னு நம்ம எழுத வேண்டியதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோசான்றது ஒரு வார்த்தை, இது எங்கேருந்து வந்துச்சு, இது எதுவுமே தெரியாது. மாடலுக்கு தெரிஞ்சது இது ஏதோ ஒரு வார்த்தை, ஆனால் வந்து எனக்கு இதை பற்றியான புரிதல் இல்லைன்றத சொல்கிறது தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது. தெரியாத வார்த்தைகளுக்கு ஓஓவி போட்டுட்டு இருக்கக்கூடியது தான் வந்து இதோட லிமிட்டேஷனாக பார்க்கலாம். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் லாஸாக பார்க்கலாம் நம்ம. ஆனால் பைட் பேர் என்கோடிங்கில் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம அன்ஹாப்பி அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம வந்து லாஸ்ட் டைம் பார்த்தோம், ரைட்டுங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் இதெல்லாம் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிடும் அந்த இடங்கள்ல வந்து பைட் பேர் என்கோடிங்ல இருந்து. அதை பற்றியான இது வந்து நம்ம அடுத்தடுத்த அமர்வுல நம்ம இப்போ எல்எல்எம் தொடுறோமோ அப்போ வந்து நம்ம போய் அதை பற்றி பார்ப்போம். இப்போ எல்லாருமே வந்து உங்ககிட்ட என் வெப்சைட் வந்து இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செய்யறிவு பகுதி 5ல் வந்து இந்த இது வந்து இருக்கு. நீங்கள் அதில் போயிட்டு இந்த இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப் எட் பியர்ஸ், ஃப்ரெட் எட் பேக்கர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னோட கார்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாப் எட் ஆப்பிள்ஸ் அண்ட் பியர்ஸ், ஃப்ரெட் எட் ஆப்பிள்ஸ் அண்ட் மட்டும்தான் இருக்கு. பேக்கர்ன்ற வார்த்தை வந்து அங்கே இல்லவே இல்லை. ஓகேங்களா? இதை நீங்க ரன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஓஓவி டோக்கன்ஸ் வந்து வரணும். ஒரு சிறு நிமிடம் எடுத்துப்போம். அதுக்குள்ள கேள்விகள் நிறைய இருக்கு. ரெண்டு கேள்விகள் இருக்கு தமிழ். 3 கிளாசிக்கல் கம்ப்யூட்டர், குவாண்டம் கம்ப்யூட்டரா? இல்லை, ஐ திங்க் இலக்கண இலக்கிய விதிகளை கணினிக்கு எழுத முடியுமா? கேள்வி எனக்கு புரியல. ஒரே ஒரு நிமிடம், ஏதோ இந்த அவுட்புட்டை மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். இப்போ சரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நம்மளுக்கு உருவாக்கப்பட்ட இண்டெக்ஸஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6 and 7, ரைட்டுங்களா? பாப் எயிட் பியர்ஸை வந்து பாக்குறீங்க இந்த வெக்டாரா மாத்துது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெட் எயிட் பேக்கர் அது வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் வொக்காபுலரி இந்த உரை தொகுப்புல என்கிட்ட இல்லை. நீங்க இதுவே வந்து நீங்க வந்து தமிழ்ல சென்டென்சஸை போடுங்க, நீங்க வந்து அது கூட விளையாடி பாருங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுவரை ஒன்று வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ட்ரைனிங் டேட்டா தான் கார்பஸ். உங்க உரைகளின் தொகுப்பு எவ்வளவு பெரியதோ அவ்வளவு நல்லதுன்னு நான் சொல்லிட்டேன். அதில் யூனிக் வேர்ட்ஸோட லிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிக் ஐடி இன்டீஜர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த சென்டென்ஸை வெட்டி வொக்காபுலரி ஐடியை எடுத்து நம்பராக மாற்றுறது தான் டோக்கனைசேஷன். அதுதான் என்எல்பியில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத வார்த்தையை குறிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஓஓவி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம மீனிங்கும் இல்லாம இந்த நம்பருக்கு வந்து இது வரைக்கும் நம்ம உயிர் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ நான் வந்து கேள்விக்குள்ள போயிட்டு வந்துடுறேன். சாட்ல இருக்கா, எங்க இருக்குங்க அது? ரெண்டு பக்கம் இருக்கு. தயவு செய்து Q&A போட்டீங்கன்னா எங்களுக்கு உதவியா இருக்கும். நான் சில கொஷின்ஸை ஃபீல் பண்றேன் தமிழ். ஸோ முதலாவது கேள்வி வந்து இந்த இலக்கண இலக்கிய விதிகளை கணினிக்கு எழுத முடியுமா நினைக்கிறேன். அவர் எல்எல்எம் கான்டெக்ட்ல கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸ்ரீனி வந்து எழுத முடியும்னு சொல்லியிருக்காரு. அது எழுத முடியும். அது வந்து ஸ்ரீனி அவங்க குரூப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அது வந்து ஆன்சர் பண்ண மேபி தமிழ் அதை நீங்க கான்ட்ராஸ்ட் பண்றீங்களா? அதாவது அந்த ரூல் பேஸ் அப்ரோச்சுக்கும் இந்த எல்எல்எம் எப்படி வந்து அந்த ரூல்ஸை கற்றுக்கொள்கிறதுன்றதுக்கு. இது வந்து அது ரொம்ப நான் முன்ன பேசுனது தான். அது ரூல் பேஸ்ட் அப்ரோச்சுக்கும் இந்த இதுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா இல்லாத காரணத்தினால நம்ம இந்த அப்ரோச்சுக்கு போகிறது வந்து ரொம்ப பெட்ரு. ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து எல்எல்எம்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுக்க போகுது. அது ஒரு பெட்டராக இருக்கும். இந்த இலக்கண இலக்கிய விதிகளை வந்து அது கேப்சர் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு கேப்சர் பண்ண முடியும். நான் ட்ரை பண்ணிருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்எம்ஸ் வழியில் அது பெருசாக கேப்சர் பண்ணி இது வரைக்கும் பார்க்கல.
ஆங்கிலத்தில் பண்ணுதுங்க, தமிழ்ல இன்னும் பண்ணல. தமிழ் நான் பேசுறது. ஓகே. இன்னொரு கேள்வி ஐ திங்க் சீனி ஆன்சர் பண்ணியிருந்தவர், இஸ் கோப்பஸ் a database used by LLM? அப்படி எடுத்துக்கலாம். எல்லாமே உண்மை தாங்க, கரெக்டாக இருக்கணும்னு கிடையாது. கார்பஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்எல்எம்முக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒன்று ட்ரெயின் பண்ணோம்ல, எல்எல்எம்ன்றது வந்து என்ன பண்ணுது, வார்த்தைகளை தானே பார்த்து படிச்சுட்டு வருது. அதுதான் அந்த கார்பஸ், அந்த உரை தொகுப்பு தான் அந்த கார்பஸ், வேற எதுவும் இல்லை. அது கார்பஸை வந்து நம்ம ட்ரைனிங்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்த கேள்வி, இந்த குவாண்டம் வந்து விட்டுறலாம். கியூபிட்ஸ் கேன் ரெப்ரசன்ட் போத் 0 at 1 அட் சேம் டைம்ன்ற வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு போக்கில் இருக்கு. 0s and 1s வந்து பார்த்தீங்கன்னா கியூபிட்ஸை வந்து 0s and 1s பேசக்கூடாது ரஞ்சித். அது வந்து ஒரு வித்தியாசமான நோக்கத்துக்குள்ள போகும். இது குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை பற்றியான அமர்வு இல்லைன்றதுனால அது வந்து அதை நகர்ந்து போயிடலாம். நான் அதுக்குள்ள போக விரும்பல, அது வந்து ஒரு கடலாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம்ல வந்து இது புரிஞ்சுக்கணும். ஃபெர்மியான்ஸ் இதுன்னு நம்ம சொல்லுவோம், எலக்ட்ரான்ஸ், போசான்ஸ் எல்லாம் சொல்லுவோம். போசான்ஸ் எல்லாம் ஒரே பொசிஷன் ஆக்குபை பண்ணும். அந்த ஒரு பிரின்சிபல்ல இருந்து இது வரக்கூடியது. ஆனா அதுக்குள்ள இப்ப நம்ம போகாம இருக்கிறது நல்லது. இஸ் நியூமரிக் அசைன்மெண்ட் டு எ கேரக்டர் ஆர் எ வேர்ட் ஆர் சென்டென்ஸ் இஸ் லைக் அப்படியும் நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கரெக்ட் தான், உங்களோட அனாலஜி எல்லாமே கரெக்ட் தான். சேம் வேர்ட் டிஃப்ரெண்ட் மீனிங் இன் சேம் சென்டென்ஸ் வில் ஓகே. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறையாக இருக்கும். அந்த குறையெல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறோன்றது தான் இந்த கதை ஓட்டமே. ஒரே வார்த்தைகள் வந்து இப்போ பேங்க்குன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பண வங்கியும் குறிக்கலாம், ரிவர் பேங்க்ஸையும் குறிக்கலாம். அதை எப்படி வந்து எல்எல்எம்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோன்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம அதை சொல்லுவோம். இஸ் கார்பஸ் இஸ் டேட்டாபேஸ் யூஸ் பை எல்எல்எம் இஸ் நியூமரிக் அசைன்மெண்ட். ஓகே. எல்லா கொஸ்டினுங்களும் ஆன்சர் வந்துடுச்சுன்னு நம்புறேன் நான் அடுத்த இதுக்கு போகிறேன். ஓகே ஓகே. கொஞ்சம் கோடுகளை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கேள்விகள் இருக்கனாலும் கேளுங்க, அதை பற்றி இருக்கக்கூடியது. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து டோக்கனைசேஷனை பற்றி பார்த்தோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நம்பர் கொடுத்தோம், ஆனால் அந்த நம்பருக்கு மீனிங்கே இல்லைன்னு பேசணும். கேட்டு ஈக்குவல் டு 5, 2 டாக் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்றதெல்லாம், டாக் மைனஸ் கேட் இஸ் ஈக்குவல் டு 3ன்றதுக்கெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எப்படி வந்து மதுசூதன் கேட்டாரோ ஒவ்வொரு விஷயங்களும் அடுத்த கட்டத்துக்கு நகர போகிறோம். அப்போ வந்து நம்பர் போதாது, அப்போ ஒரு வெக்டார் வேணும். அதாவது நம்பர்ஸ் ஆஃப் லிஸ்ட் வேணும். நம்பர்ஸை வந்து ஒரு லிஸ்ட்டாக போடுற ஒரு வேலை, அதுக்கு பேர் தான் எம்பெடிங்ஸ். எம்பெடிங்ஸ் வந்து நீங்கள் எப்படி கற்பனை செஞ்சுக்கலாம்னா டிஜிட்டல் டிஎன்ஏவா அப்படியே நினச்சிக்கோங்க. எப்படி வந்து நம்ம டிஎன்ஏவில் வந்து பேஸ் பேர்ஸ் வந்து எத்தனையோ இருக்குமோ, அதே மாதிரி வேர்ட் எம்பெடிங்கில் வந்து 50 இருக்கலாம், 100 இருக்கலாம், 300 இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து கடந்த அமர்வில் வந்து பார்த்தோம் 1 என்கோடிங்கை வச்சு வந்து ஒரு 10,000 வார்த்தையை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வார்த்தைக்கு வந்து 1க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 0வா இருக்கும். இது எவ்வளோ மெமரி கன்சப்ஷனாக இருக்கும். ஆனால் இதே சமயத்தில் இது எந்த விதமான அட்டங்களையும் தரவும் போகிறது இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எம்பெடிங் வெக்டார் ரெப்ரசன்டேஷனுக்கு போக போகிறோம். அப்போ அந்த நம்பர்ஸ் வந்து அந்த வார்த்தையோட மீனிங்காக இருக்கலாம், கான்டெக்ஸ்டாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் எப்படி கற்பனை பண்ணுவேன்னா ஒரு பிரபஞ்சத்தோட வரைபடமாக தான் கற்பனை பண்ணியிருப்பேன். என்னோட புத்தகத்தில் வந்து அப்படி தான் அதை நான் கற்பனை பண்ணி எழுதியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ட்ரெஷர் அண்ட் மேப் வச்சிருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூமியோட வரைபடத்தை நீங்கள் நினச்சி பாருங்களேன். இப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நகரங்கள். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரைபடத்தில் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதோட நகரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இதுவே வந்து ஊட்டி, மேட்டுப்பாளையம்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் மலைப்பகுதிகள். இதெல்லாம் ஒரு ரீஜியனாக இருக்கும், இதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்கும். அதாவது அதுக்காக வந்து இதை வந்து ரொம்ப வந்து நான் மேப்புக்குள்ளே இன்னும் போய் பார்த்தேன்னா ஒரு இடத்துல ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு இடத்துல மலையாக இருக்கும். அது வந்து நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா மலைகள்லாம் குன்றுகள்லாம் ஒரு இடத்துல ஒன்றா கூடி இருக்கும்.
ஃபிளாட் சர்ஃபேசஸ்லாம் ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பெடிங் ஸ்பேஸில் ஒரு அர்த்தமுள்ள வார்த்தைகள் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு ஒத்த கான்டெக்ட் உள்ள வார்த்தைகள், தட் இஸ் க்ளோசர் டு த மீனிங், இல்லை ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டுமே, அதுங்க எல்லாம் வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கும். உதாரணமாக வந்து நம்ம சில வார்த்தைகள் எடுத்துக்கலாமே. ராணி, இளவரசி, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்து நெருக்கமாக இருக்கும். ராஜா, இளவரசன், கிங், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்து ஒன்னா பக்கத்தில் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான அர்த்தமுள்ள வார்த்தைகள். இப்போ எம்பெடிங் ஸ்பேஸ்ல இதை வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நம்ம எப்படி வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்ல வந்து ஆப்பிள், கொய்யா, ஆரஞ்சு எல்லாம் தனித்தனி கிளஸ்டரா பிரிச்சோமோ, இங்கேயும் அதே மாதிரி கிளஸ்டர்ஸா பிரியும். அப்போ இது எப்படின்னா, அது ஏதோ ஒரு மையப்பகுதி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க, அங்க ஏதோ ஒரு காந்தம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த காந்தம் என்ன பண்ணுதுன்னா, தனக்கு உரிய வார்த்தைகள் எல்லாம் அது ஒண்ணா சேர்த்துக்கும். பூனை, நாய், யானை எல்லாம் வந்து அனிமல்ஸ்ன்ற ஒரு கிளஸ்டர்லயும், ராஜா இந்த மாதிரியான கிளஸ்டரும் வந்து பாத்தீங்கன்னா பூனைக்குமான கிளஸ்டரும் வந்து ரொம்ப தூரமா இருக்கலாம், ஆனா பக்கத்து பக்கத்துல இருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு ராஜா வந்து பூனையை வளர்க்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, வளர்க்கலாம். ஆனா தனித்தனி கிளஸ்டர்ஸா இருக்கலாம். இப்போ வந்து இதை வந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேக் ஆஃப் வேர்ட்ஸ் உலகத்துக்கே போவோம். அவர் வந்து ஒரு கண்டிப்பான ஒரு கணக்கர் மாதிரி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வார்த்தைகளையும் எடுத்து பையில எடுத்து கொட்டி நம்பர்ஸ் அசைன் பண்ணி அவர் எத்தனை ஃப்ரீக்வன்சில வந்திருக்காருன்றது மட்டும்தான் அவர் பார்ப்பாரு. ரைட்டுங்களா? அவர் வந்து வேர்டோட ஆர்டர் பார்க்க மாட்டாரு. அவருக்கு வந்து ஐ லவ் யூவா இருக்கட்டும், யூ லவ் ஐயா இருக்கட்டும், மேன் பைட் டாகா இருக்கட்டும், இல்லை டாக் பைட்ஸ் மேனா இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி தான் அவர் வந்து கவுண்ட். அவருக்கு அதை பத்தியான கவலைகளே கிடையாது. ஆனா எம்பெடிங்ன்ற ஒருத்தர் எப்படின்னா, அவர் எப்படி வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன் உள்ள ஆளோ, இவர் வந்து வந்து நீங்க வந்து ஒரு பொயட்டிக் பர்சன் மாதிரி பார்க்கலாம். இந்த பொயட்டிக் பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ்வுக்கும் லைக்குக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் தெரியும், ஹார்ட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரிலேஷன் தெரியும், அதே சமயத்துல அதுக்கான டிஃபரன்ஸும் தெரியும். ஸ்பைசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்று கான்டெக்ட் வச்சு அவரால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ இப்போ நண்பர் கேட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு வந்து பல மீனிங்ஸ் இருந்தாலுமே அதோட கான்டெக்ட் வந்து இவரால் புரிஞ்சிக்க முடியும், இந்த கவிஞரால் புரிஞ்சிக்க முடியும். எம்பெடிங் ஸ்பேஸ்ல வந்து ஒரு வார்த்தையை வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஆற்றங்கரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வங்கிக்கும், பேங்க்ன்றது தான் இங்கிலீஷ்ல வந்து ஒரே வார்த்தை, ரைட்டா? அப்போ வந்து பினான்சியல் பேங்க், ரிவர் பேங்க், இப்போ இந்த வார்த்தைகள் வந்து அந்த கான்டெக்ட் வச்சு தான் நம்மளால வந்து எது எந்த பேங்க்னு நம்மளால சொல்ல முடியுது இல்லை, அது எல்லாமே. அப்போ நான் இதை வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, டோக்கனைசேஷன்ன்றது வந்து ஒரு வார்த்தைக்கு ஒரு நம்பரை கொடுத்துச்சுன்னா, எம்பெடிங்ஸ்ன்றது வந்து ஒரு ஒரு வார்த்தைக்கு வந்து ஒரு வெக்டாரை கொடுக்கும், அதாவது பல நம்பர்ஸை கொடுக்குது. இந்த வெக்டாருக்குள்ள ஒரு ஸ்பேஸ் பாயிண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு நெருக்கமா இதுங்கெல்லாம் ஒண்ணு சேருது அப்படின்றது ஒரு கிராஃப்ல இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணலாம். கிங்கு, குயின், அதே சமயத்துல மென்னு, உமனு, இவங்க எல்லாருமே பக்கத்துல இருக்கலாம், இவங்க எல்லாருமே பக்கத்துல இருக்கலாம். எப்படி வேணா இந்த கார்பஸ் வந்து நம்ம வந்து கற்பனை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கிரீன் வந்து எதுவும் உடையில இல்லை, யாருக்கும் ஃபிட்டா இருக்கு, அதுல எந்த பிரச்சனையாவது இருக்கா? இல்ல, சரியா இருக்கு. ஸோ இப்போ எம்பெடிங்ஸை வந்து எப்படி உருவாக்குறதுன்றது தான் நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் எழுதின இந்த பேரை வந்து மறக்காதீங்க. வந்து பாத்தீங்கன்னா வேர்ட் டு வெர்க் 2013 டாமஸ் போலோ அப்படின்றவர் வந்து கூகுளில் இருக்கும்போது இதை உருவாக்கினார். இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி கிரவுண்ட் பிரேக்கிங் ஒர்க் இதுதான். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து மறந்துட்டு நம்ம வந்து தாண்டி தாண்டி போறது வந்து பாத்தீங்கன்னா பேராபத்தில் போய் தான் முடியும். இது எப்படின்னா, நான் எப்படி பார்ப்பேன்னா, அங்க எழுதியிருக்க மாதிரி தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உன்னோட நண்பனை பத்தி சொல்லு, உன்னை பத்தி சொல்றேன்ற ஒரு ஃபேமஸ் இது வந்து இருக்கும் ரைட்டுங்களா? அதே மாதிரி ஒரு வார்த்தையோட குணத்தை அறியணும்னா அது அந்த வார்த்தை வந்து எந்த இடங்கள்லாம் புழங்குது, மற்ற வார்த்தைகள்லாம் நம்ம பார்த்தோம்னாலே அது புரிஞ்சிடும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, ஆப்பிள்ன்ற வார்த்தையின் அர்த்தம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாம எப்படி பேசுறோம்? ஆப்பிள்ன்றது பழம்னு சொல்றோம், ஆப்பிள்ன்றது சிவப்பு நிறத்துல இருக்குன்னு பேசுவோம், ஆப்பிள் மரத்துல காய்க்கும் இப்படி நம்ம சொல்றோம், ரைட்டுங்களா? அப்போ ஆப்பிள்ன்றது எந்தெந்த வார்த்தைகளோட சேர்ந்து வருது? இங்க வந்து பாத்தீங்கன்னா சிவப்போட சேர்ந்து வருது, மரத்தோட சேர்ந்து வருது, பழம்ன்ற வார்த்தையோட சேர்த்து வருது. இதை தான் வந்து வேர்ட் டு வேர்ட் வந்து செய்யும்.
அதை வச்சு அதோட அர்த்தத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகுக்கிறது தான் இதோட வேலை. வேர்ட் டு ஒர்க்கில் வந்து ரெண்டு வழிகள் இருக்கு. ஒன்று வந்து கண்டினியூஸ் பேக் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ். அவர் வந்து கேஸ் ஒன்று வந்து என்ன பண்ண போறாருன்னா, உங்ககிட்ட ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஐ லவ் பிரியாணிக்கு பதிலாக ஐ டேஷ் பிரியாணின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, சுற்றி இருக்கிற வார்த்தைகள்லாம் பார்ப்பார். ஐ மற்றும் பிரியாணி, ஐன்றது சப்ஜெக்ட், பிரியாணின்றது ஆப்ஜெக்ட். அப்போ இடையில யார் வருவா? வேர்ப் வரலாம், லவ் வரலாம், ஈட் வரலாம். இவன் நல்லா பாருங்களா, ஐ ஹேட் பிரியாணி, ஐ ஹேட் பிரியாணி, ஐ லவ் பிரியாணி, எது வேணா வரலாம். அப்போ இவரோட வேலை என்னன்னா, இதெல்லாம் வந்து அவர் வந்து கான்டெக்ட்ல வந்து கண்டினியூஸ் பேக் ஆஃப் வேர்ட்ஸ்ல வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா சாத்தியமான வார்த்தைகள்லாம் இவர் வந்து யூகிக்கணும். சுற்றியுள்ள வார்த்தைகள் கான்டெக்ட்டை வச்சு மைய வார்த்தையை வந்து யூகிக்கிறது வந்து ஒரு வகையான இது. இது இப்படி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நான் அடுத்தது வந்து காமிக்கிறேன். அது எப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கு, அதில் பார்ப்பீங்க. அடுத்தது வந்து ஸ்கிப்கிராம். இவர் வந்து ஒரு கதை சொல்ற மாதிரி. இவர் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வேலை செய்வார். பேக் ஆஃப் வேர்ட்ல வந்து கான்டெக்ட்ல இருந்து டார்கெட்டுக்கு போகணும். ஆனா இவர் எப்படின்னா டார்கெட்ல இருந்து கான்டெக்ட்க்கு போவார். அப்போ என்ன அர்த்தம்னா, இவர் பிரியாணி இருக்குல்ல, அவரை வந்து எடுத்துப்பார், மைய வார்த்தையை எடுத்துக்கிட்டு, இல்ல வந்து அதை சுத்தி என்ன வரும்னு அவர் வந்து யுகிப்பார். உதாரணமா நம்ம இந்த இடத்துல வந்து நான் பிரியாணின்றதுக்கு பதிலாக லவ்ன்ற வார்த்தை தானே வச்சேன். லவ்ன்ற வார்த்தையை கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்னா, ஐ போடலாம், யூ போடலாம், பிரியாணி போடலாம், ஐ லவ் மை ஃபேமிலி போடலாம், மியூசிக்னு போடலாம், ஐ லவ் மியூசிக்னு போடலாம். இந்த மாதிரி எந்தெந்த வார்த்தைகள் வர வாய்ப்பு இருக்குன்னா அவர் கத்துப்பார். நல்லா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்கிராமோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரேர் வேர்ட்ஸ் இருக்குல்ல, இது பயங்கரமா சூப்பரா வேலை செய்யும். ஒரு வார்த்தை வந்து கார்பஸ்ல ரொம்ப கொஞ்சம் தான் வந்திருந்தாலும் அதோட கான்டெக்ட் வந்து அது வந்து நல்லா கத்துக்கும். அதே மாதிரி வந்து குவாலிட்டி ஆஃப் எம்பெடிங் வந்து எங்க வந்து நல்லா பெட்டரா இருக்கும்னா, இந்த இடத்துல வந்து கண்டினியூஸ் பேக் ஆஃப் வேர்ட்ஸை விட வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்கிராம்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இதுல ஒரு கடினமான வேலை என்னன்னா, ட்ரைனிங் வந்து படு ஸ்லோவா இருக்கும், அதிக டேட்டா தேவை. அப்போ வந்து ஒரு கேள்வி இருக்கும், நான் வந்து கண்டினியூஸ் பேக் ஆஃப் வேர்ட்ஸுக்கு போறதா, இல்ல வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப்கிராமுக்கு போறதா? அது வந்து இட் டிபெண்ட்ஸ். உங்களோட உங்ககிட்ட பெரிய டேட்டா இருந்து கம்ப்யூட்டேஷனல் பவர் இருந்ததுன்னா நீங்க ஸ்கிப்கிராமுக்கு போங்க. இல்ல டேட்டா சைஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்குன்னா கண்டினியூஸ் பேக் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு போங்க. புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான எம்பெடிங்ஸை தான் உருவாக்குது. ரெண்டும் ஒரு வார்த்தையோட மீனிங்கை வந்து அதை சுற்றி உள்ள வார்த்தைகளை வச்சு கத்துக்க பார்க்குது. அப்போ வேர்ட் டு வேர்ட் பயிற்சியில நம்ம சொல்லும் போது ஒரு சிம்பிள் நியூரல் நெட்வொர்க்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து ஒரு இன்புட் வேர்டு வரும், அவுட்புட் வந்து அதோட கான்டாக்ட் வேர்ட்ஸை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து புரிஞ்சுக்கும். அதாவது அந்த ஹிடன் லேயர்ல வந்து அந்த எம்பெடிங் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அந்த ஹிடன் லேயர் வெயிட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த வெயிட்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எம்பெடிங்ஸ். ஓகேங்களா, என் கூட வேலை செய்யக்கூடிய ஒரு நண்பர், என்னோட ஜூனியர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் யுவர் ஓன் எம்பெடிங்ஸ்னு ஒன்று சொல்லியிருப்பார். ஒரு கிட்டப் ரெப்போ வச்சிருப்பாரு. அதை நான் வந்து உங்களுக்கு வேணா வந்து அடுத்த அமர்வுல வந்து நான் மெயில் வரும்போது அதை சேர்த்து அனுப்புறேன். அப்போ ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு வெக்டாரை உருவாக்கிட்டோம். இனிமேட் வந்து நம்ம ஒரு கோடு ரன் வந்து பார்த்துட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ ஸ்கிப்கிராமும் ப்ராக்டிக்கலா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இங்க நல்லா வந்து பாருங்களேன், பால் லைக் சிங்கிங் இன் ஃப்ரெஞ்சுன்னு வச்சுக்கோமே. இப்போ சிங்கிங் தான் வந்து அந்த சென்டர் வேர்ட். அப்போ வந்து சிங்கிங் கமா பால், சிங்கிங் கமா லைக்ஸ், சிங்கிங் கமா இன், சிங்கிங் கமா ஃப்ரெஞ்ச், இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளும் எடுத்துக்கலாம். இந்த சென்டென்ஸ்ல ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு டார்கெட் வேர்டு. அதை சுற்றி வந்து ஒரு விண்டோ இருக்கு. அந்த விண்டோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் வேர்டுக்கு நல்லா பாருங்களா, இடப்பக்கமா இருக்கும். வலது பக்கமா எத்தனை வார்த்தைகளை வந்து கான்டெக்ஸ்டா எடுத்துக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுக்கு வந்து இங்க வந்து பாருங்க, இங்க நான் என்ன எழுதியிருக்கேன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் வேர்ட் கான்டெக்ட் வேர்டை வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போறோம். பால் லைக் சிங்கிங் இன் பிரெஞ்ச் அப்படின்ற வார்த்தையை வந்து நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட ஸ்கிரிப்ட்கிராம்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா, பால் லைக்ஸ் பால் சிங்கிங், லைக்ஸ் பால் லைக் சிங்கிங். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் ஸ்டார் போட்டிருக்கேன்ல, அதுதான் வந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய பேர்ஸ். ஓகேங்களா, இது எந்த விதமான எத்தனை பேர்ஸ் வேணும்னா நீங்க எழுதலாம்.
அப்போ பால் லைக்ஸ் சிங்கிங் இன் பிரெஞ்ச். இதுல சிங்கிங்ன்றதுக்கு இடது பக்கமா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பால் லைக்ஸ், வலது பக்கமா இருக்கிறது வந்து இன் பிரெஞ்ச். இந்த மாதிரியான எல்லா வார்த்தைகளும் இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கிங்ல, ரைட்டுங்களா? அப்போ இந்த மாதிரி ஸ்கிப்கிராம் பேர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் டார்கெட் எடுத்து அதை சுத்தி இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸோட ஜோடி சேர்த்துக்கும். அப்போ சிங்கிங்ன்றத டார்கெட்டா வச்சு உருவாக்கப்பட்ட ஜோடி தான் நான் வந்து இந்த ஸ்டார்லாம் போட்டிருக்கேன். ஓகேங்களா? மற்ற டார்கெட்ஸ் வச்சுலாம் ஜோடிகள் உருவாக்கும். ஆனா வந்து பால் வந்து டார்கெட்டா இருந்தா அதை சுத்தி எப்படி இருக்கு, இன்னும் வந்து டார்கெட்டா இருந்தா அதை சுத்தி எப்படி இருக்கு, லைட்ஸ் வந்து டார்கெட்டா இருந்தா அதை சுத்தி எப்படி இருக்குன்றது தான் நான் மற்றதெல்லாம் போட்டிருக்கிறது. ஓகேங்களா? இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க இந்த வந்து ரன் பண்ணி பார்க்கும்போது இங்க விண்டோ சைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, ரைட்டுங்களா? விண்டோ சைஸ் வந்து சின்னதா இருந்தா 3 வச்சுக்கோங்க. டார்கெட்டுக்கு ரொம்ப அருகில் உள்ள வார்த்தைகள்ல மட்டும்தான் கான்டெக்ஸ்டா வரும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா சின்டாட்டிக் ரிலேஷன்ஷிப், அதாவது அந்த இலக்கண சம்பந்தமான எல்லா இதுவும் வந்து அது கத்துக்கும். சிங்கிங்க்கும் லைட்ஸ் வந்து அருகில் இருக்கு. அதுவே நீங்க விண்டோ சைஸ் வந்து பெருசா வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல 9 இல்ல ஒரு 7 வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டார்கெட்டை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது தூரத்துல இருக்கிற வார்த்தைகளோட கான்டெக்ஸ்டும் வரும். அப்ப வந்து நம்மளுக்கு என்ன உருவாகும், இப்ப முதல்ல சின்டாட்டிக் உருவாச்சு இல்ல, இப்ப சிமாண்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து உருவாக ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு வந்து சிங்கிங்க்கும் பிரெஞ்சுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், ஏன்னா சிங்கிங் இன் பிரெஞ்சுன்ற வார்த்தையை வந்து அவரால் இது பண்ண முடியும். நீங்க அதை வந்து ஒரு வாட்டி ரன் பண்ணி பாருங்க, 3க்கு பதிலோ 5க்கு பதிலா 7 வச்சு பாருங்க, எத்தனை பேர்ஸ் வந்து உருவாகுதுன்னு பாருங்க. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த சென்டென்ஸை வேணா இதுல போட்டு பிளே அரவுண்ட் பண்ணி பாருங்க, சரிங்களா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கான்னு மட்டும் ஒரு வாட்டி பார்த்துறேன். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து வேர்ட் டு வெப்போட ரொம்ப முக்கியமான பகுதி எம்பெடிங்ஸை உருவாக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த எம்பெடிங்ஸை வச்சு என்ன மாயாஜாலம்லாம் செய்யலாம் அப்படின்றது தான் இந்த ரொம்ப பாப்புலரான ஈக்குவேஷனு. நான் இதுக்காக தான் இந்த வாட்டி வந்து இந்த ஒயிட் ஸ்பேஸையே உருவாக்கணும். ஓகேங்களா? நான் மேலே இருக்கிறது வந்து அப்புறமா காட்டுறேன். அது ரொம்ப சிம்பிள். பெக் தமிழில் இருக்கும் அங்கே, நான் இங்கே இப்படி எழுதிக்கிறேன். கிங் மைனஸ் மேன் ப்ளஸ் உமன் இஸ் ஈக்குவல் டு குயின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது வந்து நடக்குது, வேர்ட் டு வெக்குன்னா வந்து தர்க்க ரீதியாக இதை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும். இதை வந்து வெறும் எழுத்துக்களாக பார்க்காம கிங்குன்ற வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து ராயல்ட்டி இருக்கு, அதாவது அவர் ராயல்ட்டி பவர் உள்ளவர், அவரோட ஜெண்டர் என்ன, இது மாதிரி நிறைய டைமெண்ட்ஸ் பார்க்கும். இப்போ நான் கிங்கு இல்லை அரசன் ஏதோ ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இருக்கக்கூடிய நம்பர் வந்து நான் இதுன்னு வச்சுட்டேன். ஓகேங்களா? அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அரச பண்பை காமிக்குது, அவருக்கு அதிகப்படியான அரச பண்பு இருக்கிறதுனால 0.8 இருக்குன்ற மாதிரி கற்பனை பண்ணுங்க. இது எல்லாமே ஹைபோதட்டிக்கலா பேசுறேன், ஓகேங்களா? ஆனா இதுதான் அதோட குறிப்பு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை விட்டுறலாம், இது வந்து அவரோட ஆண்மையை குறிக்கிறதா பார்க்கலாம் நம்ம. இந்த மாதிரி வந்து முதல் பண்பு டைமென்ஷன் வந்து அரச பண்பு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆண்மையை குறிக்கக்கூடியதுன்னு அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு அர்த்தத்தை வச்சுக்கலாம். இப்போ ஆணுன்ற அந்த இடத்த, மேனுன்ற அந்த இடத்த எடுத்துக்கலாம். இப்போ இவருக்கு வந்து ஏதோ ஒரு நம்பர் 0.9, 0.1, 0.6, இதுக்கு ஒரு வெக்டர். அதே மாதிரி பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு வெக்டர் 0.1, 0.9, 0.6. இப்போ இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேன் மைனஸ் கிங் மைனஸ் மேன், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உமன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இது கூட மைனஸ் பண்ணி இதை ஆட் பண்ணுவீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 0 வரும், அடுத்தது வந்து இது பண்ணீங்கன்னா 1 வரும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்கு 7, 6, 13, இது வந்து ஒரு 7 வரும். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து 7 வரும். அப்போ எனக்கு இருக்கக்கூடியது இது. இப்போ நல்லா பாருங்க, இந்த முடிவு வந்து குயின் வெக்டாரா இருக்கலாம், அதாவது வந்து ஆண்மை வந்து 1 இங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தா இது 0 கிட்ட இருக்கிறதுனால இது பெண்மை. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ராயல்ட்டி வந்து பாத்தீங்கன்னா அதிகம் 1. அப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ராயல்ட்டி பவர் இருக்குன்னா குயின்னா இருக்கலாம் அப்படின்றத தர்க்க ரீதியா இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கலா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக எழுதி காமிச்ச ஒரு விஷயம். இது மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் தான் உள்ளார நடக்குது.
ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அரசன்ல இருந்து ஆண்ன்றதை கழிச்சு அப்போ வந்து ஆண்மைக்கூறு வந்து நீக்கப்பட்டிருக்கு, ராயல்ட்டி மட்டும் நிக்குது. அப்ப ராயல்ட்டியும் அரச பண்புன்ற அந்த வார்த்தையும் பெண்ணும் சேரும்போது அவ வந்து ராணியா இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கூட்டி கழிச்சு வர இந்த விடையில இருந்து இருக்கிறது தான் வந்து ஒரு முகவரி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அந்த முகவரியை வச்சுதான் நம்ம வந்து அந்த வெக்டாரை இது பண்றோம். இப்படியேப்பட்ட இந்த உறவுகள்லாம் கண்டறியறதுக்கு தான் வேர்ட் டு வெக் வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டினியூஸ் பேக் ஆஃப் வேர்ட்ஸ் இல்ல ஸ்கிப் மூலியமா வந்து ஒரு பயங்கரமான மாபெரும் புரட்சினே சொல்லலாம். அதை அந்த இது வந்து நடந்துச்சு. இப்போ வந்து கணினியோட வந்து மொழிய அர்த்தத்தை வந்து மனப்பாடம் மட்டும் செய்யாம அதை உள்ளார்ந்த உறவுகளை அதுவே என்ன பண்ணுதுன்னா இது வந்து பார்த்துக்குது. இப்போ ரொம்ப முக்கியமானது என்னன்னா இதை எங்க போய் படிச்சாலும் நம்ம படிக்க தான் போறோம், தெரிஞ்சுக்க போறோம். ஆனா இது எங்க யூஸ் பண்றோம்ன்றதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்க கூகுள் சர்ச்சுக்கு போறீங்க, நீங்க என்ன டைப் பண்ணுங்க, இப்பயே கூட டைப் பண்ணி பாருங்க, சீப் லேப்டாப்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக வந்து சீப் லேப்டாப்ஸ்ன்ற பேஜை மட்டும் தான் காட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட்ஜெட் நோட் புக்ஸ்னு வரும், அஃபோர்டபுள் கம்ப்யூட்டர்ஸ்னு வரும், லோ காஸ்ட் அல்ட்ரா புக்குன்ற வார்த்தைகள்லாம் நிறைய வரும். அப்போ ட்ரெடிஷ்னல் சர்ச்சில் என்ன நடந்திருக்கும்னு நினச்சிங்கன்னா, இப்போ இதில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக வந்து இந்த துறையில் வேலை செஞ்சவங்களும் வந்து இல்லை வந்து கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஒரு காலத்தில் ட்ரெடிஷ்னல் சர்ச்சில் என்ன நடக்கும்னா கீவேர்ட்ஸ் மேட்சிங் தான் நடக்கும். சீப்புன்னு கீவேர்டு இருக்கா அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து காட்டும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செமாண்டிக் சர்ச் எம்படிங்கை வச்சு உபயோகிக்கிறதுனால சீப்புங்கிற வார்த்தைக்கு வேர்டுக்கு அருகில் எந்தெந்த வார்டுலாம் இருக்கும், பட்ஜெட், அஃபோர்டபுள், லோ காஸ்ட், இப்படி எல்லாமே வந்து உள்ளார இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது வந்து கிராஸ் லிங்குவல் எம்பெடிங்ஸ். ஒரே எம்பெடிங் ஸ்பேஸில் ரெண்டு வெவ்வேறு லாங்குவேஜ் மேப்ஸை வந்து நம்ம பண்ண முடியும். ஆங்கிலத்தில் கேட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஃப்ரெஞ்ச் மொழியில் வந்து சேட், அது சம்திங் ஏதோ ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டுக்கும் வந்து ஒரே மீனிங் தான் இரண்டும். அப்போ என்ன இருக்குன்னா ஒரே டைரக்ஷனில் இருக்கும். அப்போ வந்து ஒரு ரீஜனில் அப்போ வந்து கேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா வந்து அதை வந்து அதனால என்ன பண்ண முடியும்னா ஃப்ரெஞ்சில் அதுக்கான ஈக்குவலன் வேர்டோ தமிழில் இருக்கக்கூடிய ஈக்குவலன் வேர்டையோ இது பண்ண முடியும். இந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்ஃபர் மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாயாஜாலமுமே இங்கே நடக்குது. இந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்ஃபர்னால நடந்த ஒரு பிரச்சனை என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விக்கிபீடியாவெல்லாம் தமிழில் கட்டுரை இல்லாமல் ஆங்கிலத்தில் இருக்கிறத வந்து தமிழில் மாற்றும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். லிட்ரலாக இங்கிலீஷை வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றி எழுதும். அப்போ இங்கிலீஷ்ல இருந்து நம்ம வந்து ஸ்க்ரேப் பண்ணுற தமிழ் டேட்டாஸ்லாம் இருக்குல்ல, அது மூலயமா ட்ரெயின் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தமிழுக்கே உரிய நுவான்சஸ் எல்லாம் அது வந்து லூஸ் பண்ணுது. இது ஒன் ஆஃப் தி அப்சர்வேஷன்ஸ் மட்டும்தான். அப்போ இப்போ நம்ம பார்த்த இதுல வந்து மூணாவதா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வந்து ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ். இப்போ நீங்க அமேசான்ல வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, இப்போ வந்து நீங்க எந்த ஒரு புக்கு வேணா போய் வாங்குறீங்கன்னா இந்த புக்கு வாங்கினவங்க இந்த ரெண்டு புக்கு சேர்த்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத சொல்லும். இப்போ மொபைல் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம், கேஸு, சார்ஜர் இதை வாங்கிக்கிறியா அப்படின்றத அது காட்டும். அப்போ மொபைலின் வெக்டாருக்கு பக்கத்துல யார் இருக்கானா சார்ஜர் இருக்காரு, கேஸ் இருக்காருன்றத வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அப்போ மொபைல் வாங்கினார் தான் வந்து கேஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலான்றதை அது புரிஞ்சுக்குது. அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த எது சிமாண்டிக்கா இருக்கட்டும், கிராஸ் லிங்குவல் டிரான்ஸ்லேஷனா இருக்கட்டும், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டமா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே கோட்பாட்டில் வெவ்வேறு வடிவங்களா தான் இருக்கே தவிர்த்து இதோட அடிப்படை யாருன்னா எம்பெடிங் ஸ்பேஸ்ல தான் இது நடக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. வேர்ட் டு வெக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஐடியா, ஒரு வார்த்தை எங்க அதை சுத்தி இருக்கக்கூடிய வார்த்தையை வந்து அதுவே வரையறுக்குதுன்றது தான். அது மூலியமா தான் இந்த வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய பவர்ஃபுல்லான எல்லா அப்ளிகேஷன்ஸும் பில்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து வேர்ட் டு வெக்ல வந்து நான் சொன்னது இப்போ நான் கேள்விகளை எடுக்கிற வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து போயிட்டு இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. இப்போ இங்க வந்து கொசைன் சிமிலாரிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இதை இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா நம்ம முன்னாடி பார்த்தா அதே தான் எனக்கு இருக்கக்கூடிய வெக்டார். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்த அவுட்புட் வெக்டார் வந்து பாத்தீங்கன்னா வந்து 0.9 கமா -0.9. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே நானே கொடுத்த நம்பர்ஸ். எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருந்து ஏதோ வந்து எந்த இதுவும் யூஸ் பண்ணல. இது வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸசைஸ்ன்றதுனால நானே இதோட வெக்டார் எல்லாம் நானே இது பண்றேன். இப்போ 0.9ன்றது வந்து ராஜத்தன்மையாகவும் ஆண்மைத்தன்மை அதிகமா இருக்கிறதாகவும் நான் அடுத்ததை குறிக்கிறேன்.
இதுவே வந்து மேன்ன்றவருக்கு வந்து ராஜதன்மை இல்லை ஆனா ஆண்மை தன்மை ஜாஸ்தியா இருக்கு. உமன்ன்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜதன்மை இல்லை ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆண்மை தன்மை வந்து நெகட்டிவ்ல வந்து -0.9 வைக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா வரக்கூடிய வெக்டார் வந்து எனக்கு வரது வந்து பாத்தீங்கன்னா 0.9 -0.9 வரது வந்து ஆஹ் ராஜதன்மை இருக்கு ஆனா ஆண்மை இல்லாதவர் அப்படின்ற இது வரும்போது பெண்மையை சார்ந்து போகிறதுனால அவரை வந்து அரசின் நம்ம வந்து பார்க்கிறோம். இப்போ கொசைன் சிமிலாரிட்டி அப்படின்ற ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப பழைய டாட் ப்ராடக்ட்டுங்க. உங்களோட ஸ்கூல் காலேஜில் நீங்கள் படித்த டாட் ப்ராடக்ட் ஞாபகம் இல்லைன்னா ஏதோ ஒரு டாட் ப்ராடக்ட் எடுத்துக்கோமே. கேட் இஸ் ஈக்குவல் டு 1,0,0. டாக் இஸ் ஈக்குவல் டு 0,1,0. இப்போ இந்த ரெண்டு வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். A1x1 A2x2 அதெல்லாம் எழுதுவீங்க. இப்போ கேட் டாட் கேட் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். 1.1 + 0.0 + 0.0. அப்போ வந்து 1 + 0 + 0 1. அப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரியானது அப்படின்னு நம்ம எடுத்தோம்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட் டாட் டாக் இது வந்து பார்த்தீங்கன்னா 1.0 + 0.1 0. ஸோ 0 + 0 + 0 இட்ஸ் கோனா பி 0. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே டாட் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டாட் ப்ராடக்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா அந்த பொருத்தத்தை வந்து பார்க்குறோம். அந்த பொருத்தத்தோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.62 வருது. அது வந்து ஹையர் சிமிலாரிட்டியை காட்டுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபைடு எக்ஸாம்பிளாக தான் நீங்கள் பார்க்கணும். ரியல் வேர்ல்டில் வந்து எம்படிங்ஸ் இப்படி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, 100 இருக்கலாம், 300 டைமென்ஷன்ஸ் இருக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே 2 டைமென்ஷன் வந்து நம்ம புரிஞ்சுக்கணுன்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்தோட இதை வச்சிருக்கேன். இங்கே நம்பர்ஸை வந்து நம்ம கையால் இது பண்ணியிருக்கோம். மாடல் வந்து இதை வந்து தானாகவே வந்து கற்றுக்கும். நிறையா ட்ரைனிங் டேட்டாவை வச்சு அதுவே வந்து இது பண்ணிடும். அப்போது கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள். வார்த்தைகளை வெக்டாராக மாற்றுறது. வெக்டாருக்கு டைரக்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷன்ஸை தான் நம்ம வந்து டைமென்ஷனில் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அது மேலே வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை வைக்கிறோம். இப்போ கொசைன் சிமிலாரிட்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா அதை நார்மலைஸ் பண்ணியிருப்பேன். ரியல் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொசைன் சிமிலாரிட்டி வந்து டாட் ப்ராடக்டாக யூஸ் பண்ண முடியாது. நார்மலைஸ்டு கொசைன் சிமிலாரிட்டி தான் யூஸ் பண்ணுவோம். மேலே லாஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து நான் வந்து பார்த்தேன்னா அது ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ்ன்றதுனால அதை அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இப்போ வேர்ட் டு வேர்க்கோட மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொசைன் சிமிலாரிட்டி. இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் எடுத்தாங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. யாரோ கேள்வி கேட்டிருக்கீங்க, ஒய் யூ ஆடட் பேரன்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு அது புரியல. அர்த்தம் என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. உங்களோட கேள்வி வந்து ப்ரோக்ராம்ல ஸ்டார் பேர்னு போட்டிருக்கீங்களா, அந்த காம்பினேஷன்ஸ் பால் சிங்கிங், பால் லைக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாம் நிறைய காம்பினேஷன் இருந்தது. பட் ஒரு சிலருக்கு மட்டும் ஸ்டார் பேர்னு போட்டு அப்புறம் பண்ணியிருந்தீங்களா, அது கேட்டேன். முன்னாடி ப்ரோக்ராம் இந்த இதுலயா சொல்றீங்களா இல்ல முன்னாடி இருக்கக்கூடிய முன்னாடி, இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் இதுல இதுல வந்து இந்த கீழே கீழே வாங்க, என்ன கீழே வாங்க, இங்க போட்டிருக்கீங்க. இங்க வந்து என்னோடது நான் சொன்னேன் இல்லைங்க, என்னோட நோக்கம் வந்து இங்க வந்து சிங்கிங்கை வந்து நான் வந்து சென்ட்ரலா வச்சிருக்கேன். அதனால நான் வந்து என்னோட எப்படி வேணா நீங்க பேர்ஸை வந்து உருவாக்கலாம். பால் லைக் சிங்கிங் இன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இப்போ பால் தான் ரொம்ப முக்கியமான ஆள்னா அவரை வச்சும் நீங்க பேர்ஸை உருவாக்கலாம். சிங்கிங் தான் முக்கியமான வார்த்தைனா அதை வச்சும் உருவாக்கலாம். அந்த மாதிரி பேர்ஸ் எல்லாம் நம்ம உருவாக்கியிருக்கோம். வேற எதுவும் ஓகேவா? ஓகே, பட் அது வந்து எது வந்து எதோட போகும் அப்படிங்கறத எப்படி நீங்க அது எப்படி அது தெரிஞ்சுக்கும்? அது நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேர்ஸ் உருவாயிடுச்சு இல்லைங்க. இப்போ நீங்களே சொல்லுங்களேன், இங்க சிங்கிங் இருக்கு, யார் பாட்டு பாடுறான்? இந்த பேர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது இல்லை. பால் தான் பாடுறாரு. பாலுக்கு வந்து சிங்கிங் வந்து பிடிக்குது. இன்னும் விட்டுருங்க, அவர் வந்து ஃப்ரெஞ்சில் பாடுறாரு. ஸோ இந்த மாதிரியான பேர்ஸை வந்து நம்ம காட்டும் போது அதுலேருந்து அது ஒரு பேட்டர்னை வந்து அதனால கற்றுக்க முடியும். அதை தான் நம்ம சொல்ல ட்ரை பண்ணோம். ஓகே ஓகே. அப்புறம் இந்த இப்போ கிங்குக்கு இதுக்கு குயினுக்குலாம் அந்த வெக்டர் போடுறீங்கல்ல, அந்த பிராக்கெட்ல வந்து 0.8 0.9 அதெல்லாம் வந்து
நீங்களே அசைன் பண்றதா இல்ல அந்த மெஷின் அசைன் நான் பண்ணிட்டு? அதான் சொன்னேன் இல்லைங்க. அது வந்து இப்போ நம்மளோட எளிமையா நம்ம கொண்டு போறதுக்காக அதை நம்ம வந்து நான் வந்து இப்போ அசைன் பண்ணியிருக்கேன். இதை வந்து வேர்ட் வெக்டோ இல்லை ஸ்கிப்கிராமோ இல்லை எதை வச்சு வேணாலும் வெக்டார் வந்து ரியாலிட்டியில வந்து இந்த ரெண்டுலாம் இருக்காது. 100 இருக்கும், 200 இருக்கும், 300 இருக்கும். நாம இங்க வந்து நான் அதை செஞ்சு காமிக்கணுன்றதுனால நான் வந்து அதை அப்படி பண்ணியிருக்கேன். வேற எதுவும் ஓகே ஓகே, தேங்க்யூ. ஹாய். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ வெக்டார்ல வந்துட்டு நீங்க இப்போ இந்த கிங் அவங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ராயல்ட்டி, அடுத்தது ஜெண்டர் இந்த மாதிரி போட்டு நம்ம கம்பேர் பண்ணோம். இப்போ கிங்கோட வெக்டார், மேனோட வெக்டார், விமனோட வெக்டார் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இப்போ ராயல்ட்டினா ராயல்ட்டி தான் இருக்கும். அது எப்படி அதுக்கு? இல்ல 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 நாம வந்து இங்க வந்து அது ஒரு கற்பனையா நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். Okay. அதுல இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை மிஷின் தான் புரிஞ்சுக்க போகுது. அட் தி எண்ட் வந்து பிளாக் பாக்ஸஸ் தானுங்க. அது வந்து வேலை எப்படி செய்யுதுன்னு நம்ம வேலை செய்ய வைக்கிறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக் பாக்ஸ் சிஸ்டம் வந்து டீகோட் பண்றது வந்து அது இன்னொரு வகையான ஆராய்ச்சிக்குள்ள போகிறது. அது வந்து நம்ம வந்து இந்த பகுதி டைமென்ஷன் வந்து இதை தான் குறிக்குதுன்னு நம்மளால அவ்வளவு எளிமையா நம்ம சொல்ற முடியாது. அதுல இருந்து அது ஒரு ரிலேஷனை வந்து அதுவே எடுத்துக்குதுன்னு தான் நம்ம புரிஞ்சு. அது தனியா ஒரு பிளேஸ்மெண்ட் இப்படி நடக்குதுன்னு பேக் எண்ட்ல இன்னொரு ஒர்க் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, பின்னாடி வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு இதுதான். அது வெயிட்ஸ் வந்து அசைன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ டைமென்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்க. இப்போ நான் வந்து பாண்டிச்சேரியில பிறந்தேன். நான் வந்து பாத்தீங்கன்னா மும்பையில போய் படித்தேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து படித்தேன். சென்னையிலே வேலை செய்கிறேன். நான் இந்தியாவில் தான் இருக்கிறேன். என்னோட டைமென்ஷன்ஸ் வந்து எவ்வளவுதான் தாண்டினாலும் இப்போ நீங்க வந்து வெளிநாட்டுல இருக்கலாம். ஆனா நீங்க இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து எப்படி மாறிட்டே இருக்கு. ஆனா நீங்களும் நானும் ஏதோ ஒரு வகையில எப்படி ரிலேட்னா நீங்களும் தமிழ் பேசுறீங்க, நானும் தமிழ் பேசுறேன்ல, அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன் இருக்கலாம். ஸோ இது எங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றதுன்றதை வந்து நாம டிஃபைன் பண்ண முடியாது. ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்போ நீங்க சொன்ன அந்த எக்ஸாம்பிள்ல இப்போ கண்ட்ரி, லாங்குவேஜ் அந்த மாதிரி இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இதை மேப் பண்ணணும் அப்படிங்கிறது, அதுதான் அந்த பிளாக் பாக்ஸ். பிளாக் பாக்ஸ்ன்றது வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து அந்த கணக்கு போடுறது நம்ம எழுதுறோம் இல்லைங்க, உள்ளார அது வந்து கட்டமைச்சிக்குது, ரைட்டுங்களா? அந்த பேட்டர்ன் இருக்குல்ல, அது ஏதோ ஒரு பேட்டர்ன் வகையில வந்து வேலை செய்யுதுன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த பேட்டர்னை வந்து இன்புட்ல இருந்து அவுட்புட்டுக்கு வந்து மேப் பண்றது, அது எல்லாத்தையுமே பண்றோம். ஆனா அந்த பேட்டர்ன் வந்து எப்படி வந்து மேத்தமெட்டிக்கலா ரெப்ரசன்ட் பண்றதுன்றது தான் பெரிய பிரச்சனை. நீங்க வந்து மேத்தமெட்டிக்கலா ரெப்ரசன்ட் பண்ணாத வரைக்கும் அது வந்து ஒரு பிளாக் பாக்ஸை தான் நம்ம பார்க்கணும். ஓகே. தம்பி கார்த்தி பேசுறேன். சொல்லுங்க. நமக்கு எல்லா சுச்சுவேஷனுக்குமே சிமாண்டிக் சர்ச் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா, இல்ல சில யூஸ் கேசஸ்க்கு நமக்கு கீவேர்டு வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்குமா? அது வேலையை இன்வாய்ஸ்ல வந்து சிமாண்டிக் தேவைப்படாது. இன்வாய்ஸ் சர்ச்சஸ் யோசிச்சு பாருங்க. அங்க வந்து சிமாண்டிக் சர்ச்சஸ் வந்து எனக்கு வந்து பெரிய நான் வந்து வெளியே ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சப்ப இன்வாய்ஸ் ப்ராஜெக்ட் செய்யும்போது நான் அதை புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து சிமாண்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து தேவைப்படல. ஆனா அதே இதுல வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து FAQs வச்சிருந்தாங்க. அவங்க வந்து சிம்பிள் சர்ச்சஸ் வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிமாண்டிக்கும் தேவைப்பட்டது எனக்கு. ஸோ உங்களோட இடத்தை பொறுத்து அது வந்து நீட்ஸ் மாறிட்டே இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, யாரோ கிளஸ்டரிங் அல்காரிதம் பத்தி கேட்டிருக்கீங்க. கேன் வெக்டார்ஸ் பி ஃபெட் இன்டு கிளஸ்டரிங் AI அல்காரிதம்ஸ் டு ஃபைண்ட் ரிலேஷன்ஷிப் பண்ணிட்டு அது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 1000 வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேமின்ஸோ இல்லை டிபி ஸ்கேனோ இல்லை ஹயராய்க்கல் கிளஸ்டரிங்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிளஸ்டர் 1ல வந்து கிங்கு, குயின், பிரின்ஸு, இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கேட்டாங்கல்ல எப்படி இது வந்து செய்யறதுன்ட்டு, அந்த மாதிரி கிளஸ்டர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். தமிழில் வந்து அந்த மாதிரியான ஒரு கிளஸ்டர் இமேஜ் வந்து ஆல்ரெடி இருக்கு ஒரு வார்த்தைகளுக்கான கிளஸ்டர்ஸ்லாம். அது நான் வந்து அமர்வு முடிஞ்சதும் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கார்டில் போடுறேன், அங்கே பேசுவோம் அதை பற்றி. அது இருக்குதான், பண்ண முடியும் தான். நீங்கள் வந்து அதை வந்து பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிபி ஸ்கேனு, ஹயராய்க்கல், HDB ஸ்கேனு, வேரியபிள் டென்சிட்டி கிளஸ்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இயற்கையில். நம்ம அதை உபயோகப்படுத்துவோம். சரி, இப்போ கேள்விகள் இதோட முடிஞ்சதுன்னு நான் இதுக்குள்ளே போகிறேன். திருப்பி நான் ஒரு வாட்டி ஒன்றும் சொல்லல, இங்கே நல்லா பாருங்க, கற்பையான தான் நான் எழுதியிருக்கேன்.
என்னோட கற்பனையான நம்பர். அந்த நம்பர் வந்து அப்பதான் எக்ஸாக்டா சேரும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக செஞ்சிருக்கேன். ஆனா ஒரிஜினலா வச்சு செஞ்சோம்னா என்னன்னா இது ப்ரௌசர்லேயே ஓடணுன்ற ஒரு நோக்கத்தோட செய்யறது. நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் எல்லாம் கூப்பிட்டேன்னா ஓடாது. அதுதான் அதோட. இப்போ எம்பெடிங்ஸை உருவாக்கிட்டீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வெக்டார் கிடைச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கண்டிப்பா பிறந்திருக்கும். 2 வார்த்தைகளுக்கும் இடையில எவ்வளவு ஒற்றுமை இருக்கு? அதை நான் வந்து உங்களுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் காமிச்சேன். அரசன் மற்றும் அரசி இவைகள் வந்து ஒத்த வார்த்தைகள். அரசன் மற்றும் ஆப்பிள் இவைக்கு வந்து ஒத்துமை வந்து குறைவு. அதுக்காக வந்து அரசர் வந்து ஆப்பிள் சாப்பிட மாட்டாரான்னு கேட்டீங்கன்னா, இல்ல ஆப்பிள் சாப்பிடுவார். அப்போ வந்து அவருக்கு வந்து ஒத்துமை வந்து ரொம்ப குறைவு. ஆனா அவர் பக்கத்துல தான் வைக்கணும். அதுக்கு தாங்க கொசைன் சிமிலாரிட்டி. அப்போ 2 வெக்டார்ஸ்க்கு இடையில உள்ள ஆங்கிள் இருக்கு இல்லைங்க, அந்த ஆங்கிளை வச்சு அளக்கிறது தான். இப்போ ஆங்கிள் வந்து ரொம்ப சின்னதா 0 டிகிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைரக்ஷன் வந்து ஒரே டைரக்ஷன். அப்போ சிமிலாரிட்டி வந்து 1. அதுவே ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் இருந்ததுன்னா 2 பேரும் சம்மந்தமே இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி வந்து 0. எதிர் திசையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்மந்தமே இல்லைன்னு சொல்லாம வந்து முற்றிலும் எதிரானவங்கன்னு நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷனில் எடுக்க வேண்டியது. நாம் இங்கே வந்து முதல்ல வந்து ஒரு கொசைன் சிமிலாரிட்டி ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறீங்க. டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் டிவைடட் பை தி ப்ராடக்ட் ஆஃப் தியர் லென்த்ஸ் தான் நம்ம இது பண்ணுவோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா -1 முதல் 1 வரையான நம்பரை வந்து கொடுக்கலாம். ஏன்னா நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், 1னா ஒற்றுமை ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது, 0னா ஒற்றுமையே கிடையாது, -1னா முற்றிலும் மாறுபட்டவை எதிரானவை அப்படின்னு நாம பார்க்குறோம். இப்போ வந்து வெக்டார்ஸை வந்து டிஃபைன் பண்ணிடுறீங்க. அரசன், அரசி, ஆண், ஆப்பிள் அப்படின்னு போடுறீங்க. அரசன் மற்றும் அரசி வந்து முதல் டைமென்ஷன், 2வது டைமென்ஷன், இது எல்லாத்தையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிங்கு குயின், கிங்கு மேனு, கிங்கு ஆப்பிள் அப்படின்ற வார்த்தைகள்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கொசைன் சிமிலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இதில் வந்து அதிகமாக வந்திருக்கணும். நான் செட் பண்ணும்போது ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிங்குக்கும் ஆப்பிளுக்கும் ரொம்ப ரொம்ப குறைவாக வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒற்றுமை வந்திருக்கணும். நியாயப்படி வந்து பார்த்தீங்கன்னா 0.9 வர மாதிரி தான் செட் பண்ணேன். நடுவில் ஏதோ மாற்றி விளையாடும் போது ஏதோ மாற்றிருக்கேன். கிங்குக்கும் மேனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ரெண்டும் வந்து ஒத்தவர்கள், ஆண் ஆளும். அப்போ நீங்கள் கிங்குன்னு சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெக்டாருக்கு அதிர்களை வந்து யார் இருக்கும்னா இப்போ கிங்கன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணும்போது கிங்கன் குயின்னு வரலாம், மொனார்ச்னு வரலாம், இல்லை பிரின்ஸ்ன்னு வரலாம். ஏன் இதெல்லாம் அப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொசைன் சிமிலாரிட்டி வந்து அதிகமாக இருக்கு. அப்போ வந்து சர்ச் ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ன்ற வார்த்தை வரவே வராது. அப்போ நீங்கள் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் படம் பார்க்குறீங்க, ஒரு மூவி பார்க்குறீங்க, மூவியை வந்து ஒரு வெக்டாராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பக்கத்தில் ஒரு சில மூவிஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். இப்போ டூப்ளிகேட்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு 2 டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே மாதிரியான கண்டென்ட் தான் இருக்கு. இதை செக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதோட ஆவரேஜ் வெக்டார் எடுத்து கொசைன் சிமிலாரிட்டி பார்த்துட்டு இது ரெண்டும் டூப்ளிகேட்டுன்னு இந்த டிஃபை எடுத்து தூக்கி போடலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சீப் லேப்டாப், பட்ஜெட் நோட் புக், அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு வந்து ஹை சிமிலாரிட்டி இருக்கணும் நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா கொசைன் சிமிலாரிட்டி வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேக்னிடியூடை பார்க்கவே பார்க்காது. மேக்னிடியூடு வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கா அப்படிலாம் பார்க்காது, டைரக்ஷனை மட்டும்தான் பார்க்கும். அதனால வெக்டார் 1,1 இருக்கட்டும் இல்லை 2,2 இருக்கட்டும், ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் தான். அப்போ கொசைன் சிமிலாரிட்டி 1 தான். மேக்னிடியூடு வேற இருந்தாலுமே டைரக்ஷன் 1 இருக்கு, அதை வந்து ஒற்றுமையான ஒன்றா ஒத்தவையா மட்டும்தான் பார்க்குமே தவிர்த்து வேற எப்படியும் பார்க்காது. ஸோ இதுதான் எம்பெடிங்கில் வந்து நம்ம வேலை செய்யும் போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய, மறக்காம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஐட்டம். வேர்ட் டு எக்கோட இது குறைபாடுகள். ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி வந்து டோக்கனைசேஷனில் வந்து பேக்குன்னு ஒரு வொக்காபுலரி இல்லையோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து இது பண்ணுவோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் யார் வந்து சால்வ் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ட் டு வெக்கோட டேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2013 முன்னாடி வந்து சாட்ஜிபிடின்னு ஒரு வார்த்தையே கிடையாது. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து என்ன பண்ணுறோம்னா ரிஜெக்ட் பண்ணுறோம் அந்த வார்த்தையை. இப்போ ஃபாஸ்ட் டெக்ஸ்டோ இருக்கட்டும், பிபி, இந்த மாதிரியான இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து இது கொடுத்தது.
இன்னொன்று மார்ஃபாலஜி ஸ்ட்ரக்சர், ரன்னிங், ரன்னர். இதை வந்து 2 வகையாகவும் பார்க்கலாம். இது வந்து தனித்தனியாக பார்க்கும், இல்லை ஒன்றாவும் பார்க்கும். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் எம்பெடிங்க. பேட்டுன்ற வார்த்தை நம்ம முன்னாடி பேசணும்ல, ஷீ சாய பேட்டு, இல்லை ஐ ஹாவ் ஏ கிரிக்கெட் பேட்டு, ஐ சாய பேட் ஃப்ளையிங் அட் நைட்டு. இந்த மாதிரியான பாலிசெமின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். அதனால வந்து ஸ்டாட்டிக் எம்பெடிங்னால இது வந்து கான்டெக்ட்டை வந்து அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியாது. இப்போ வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு கேள்வியோட இந்த இதை வந்து நான் முடிக்கிறேன். இப்போ டோக்கன்ன்றது ஒரு வார்த்தைக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி வொக்காபுலரியில கொடுக்கக்கூடிய நம்பர் மட்டும்தான். எம்பெடிங்ஸ்ன்றது வந்து பல எண்களோட லிஸ்ட், பல டைமென்ஷன் இருக்கு. இப்போ உங்க வீட்டுக்கு இருக்கக்கூடிய நம்பர் மாதிரி இருக்கிறது தான் வந்து டோக்கன். எம்பெடிங்ன்றது உங்க வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸா பார்த்துக்கோங்க. இதை வச்சு அந்த வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியும். அது மாதிரி வந்து யாருக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்ல முடியும். இது மாதிரியான நிறைய, அதுதாங்க டோக்கனுக்கும் எம்பெடிங்க்குமான பெரிய வித்தியாசம். ஓகேங்களா? டோக்கன் வந்து எஃபிஷியன்சிக்காக வொக்காபுலரி லுக்கப்போ இதெல்லாம் பண்ணணும்னா அதை யூஸ் பண்ணுவீங்க. எம்பெடிங் வந்து சிமிலாரிட்டி கம்ப்யூட் பண்றதுக்கு, மேத் ஆப்ரேஷன் செய்யறதுக்கு, இது மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் நீங்க அதை வேலையை பார்ப்பீங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா போடுங்க. இப்போ ஒத்த வார்த்தைகளை கண்டுபிடிக்கக்கூடிய இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து எழுதக்கூடியதான். இது வந்து நீங்களே உருவாக்கி இருக்கக்கூடிய கொசைன் சிமிலாரிட்டி எல்லாமே இதுலேயே இருக்கும். நீங்கள் இதை ரன் பண்ணி ஸ்கோர்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து இதை வந்து ரன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது வந்து புரிய ஆரம்பிக்கும். நான் ஹேண்ட்ஸ் ஆன்ஸை வந்து உங்ககிட்ட விட்டுறேன். நான் வந்து அதை பற்றியான கதைகளை வந்து நிறைய பேசிட்டேன். இதை ஹேண்ட்ஸ் ஆன்ஸ் வந்து உங்கள் கையில் வந்து நான் வச்சிடறேன். மொழி மாதிரிகள் போகிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அதான் லிஸ்ட் நிறையா இருக்குல்ல ரஞ்சித். லிஸ்ட்டுங்க நிறையா இருக்கும்போது வந்து ஒரே வார்த்தைகள் இருக்கும்போது அது கான்டெக்ட்டை பொறுத்து நம்ம வந்து இது பண்ணுவோம். அதுதான் நான் சொன்னேன்ல, எம்பெடிங்ஸ்க்கு வந்து அந்த பிரச்சனைகள் இருக்கு. ஸ்டாட்டிக் எம்பெடிங்ஸ்க்கு அந்த பிரச்சனைகள் இருக்குன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதை நம்ம வந்து பின்வரும் நாட்களில் வந்து எப்படி வந்து அதை அட்ரஸ் பண்றோன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. நக்கீரன், நான் வந்து லாங்குவேஜ் மாடல் சொல்லலாம்ல, இன்னும் ஒரு 20 நிமிடம் அதுவே எடுத்துக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லை நினைக்கிறேன் இப்போ கேள்விகள் மேலதிகமாக இல்லாதபடியால் நாங்கள் இதையும் கவர் பண்ணலாம் நினைக்கிறேன். இது கொஞ்சம் என்ன நினைக்கிறீங்க தமிழ்? நினைக்கிறேன் இது ஒரு புது இது நினைக்கிறேன் ஒரு செட் சும்மா டச் மட்டும் பண்ணி வச்சு பார்ப்போம் என்ன நடக்குது. வேர் வி கேன் ஃபைண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ். ஓகேங்க, நான் ஒரு கேள்வி இருக்கு, அதை ஆன்சர் பண்ணிடுறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் இல்லைம்மா, தமிழ் எல்எல்எம்முக்கான ஹிஸ்ட்ரின்னு ஒன்றும் இல்லைங்க, இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். எதுவும் இல்லை. நான் வேணா யோசிச்சு பார்க்குறேன். நான் என்னோட பாஸ் கூட சேர்ந்து டோக்கனைசேஷன், தமிழுக்கான டோக்கனைசேஷனை பற்றி ஒரு பிளாக் எழுதியிருப்பேன். அந்த மாதிரி இருக்கு, பார்க்கலாங்க. அது எங்கே இருக்குன்னு வேணா பார்க்குறேன். என்னோட வேணா ஒரு ஆய்வு கட்டுரை இருக்கு ப்ளூம் ஃபில்டரை வச்சு இன்ஃபின் கான்ஃபரன்ஸில் எழுதுந்து. அது மாதிரி வந்து ஒரு சில நிறையா ஆராய்ச்சிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட லிஸ்ட் எல்லாம் போடுறோம். அதுல வேணா அந்த பேப்பர் வழியா வேணா புரிஞ்சிக்க முடியுமே தவிர்த்து தமிழ் எல்எல்எம்ஸோட ஹிஸ்ட்ரிஸ் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஓகே, கேள்விகள் எதுவும் இல்லாதனால நான் சும்மா கதையா மட்டும் தொடுறேன். அடுத்த வாரம் வந்து வேணா இதை வந்து ப்ராக்டிக்கலா கை வைப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்னா நம்பர்ஸாக மாற்றணும், டோக்கனைசேஷன் ஆக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் கொடுத்தோம் அந்த நம்பருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் எம்பெடிங்ஸ் போனோம், ஒத்த வார்த்தைகள்லாம் அருகிலே இருக்கும் அப்படின்லாம் பார்த்தோம். ஏன் இதுவும் வெறுமனே வந்து வார்த்தைகளை மட்டும் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, மொழியை படித்து அதுலேருந்து புதுசாக எழுதுறது, அதுலேருந்து வந்து படைப்பாளியாக மாறுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மாடல்ஸ். இப்போ லாங்குவேஜ் மாடல்ஸோட மையம் ஒரே வார்த்தை தாங்க, ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேனே, வானம் நீல அப்படின்னு டேஷன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட இந்த உலக அறிவுல இருந்து என்ன வரும்னா வானம் நீல நிறத்தில் இருக்கிறது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து நீங்க வந்து பல வாட்டி வானத்தை பார்த்துருப்பீங்க, இல்ல பல வாட்டி வந்து அது நீல நிறத்துல இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ உங்க மூளை என்ன சொல்லணும்னா உங்க அனுபவத்துல இருந்து அடுத்து என்ன வர வாய்ப்பு இருக்குன்றத அது ஈஸியா கணிச்சிடும்.
இதே தாங்க ஏஐயும் வந்து பண்ணுது. ஏஐ ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமாக ஒரு வேலை பார்க்கும். உங்கள் வாழ்க்கையில் சிலாயிரம் வாக்கியங்களை மட்டுமே தான் நம்ம வந்து பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஏஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோணிக்கணக்கான வாக்கியங்களை வந்து படிக்கும். 100,000 கணக்கான புத்தகங்கள், முழு இணையதளம் எல்லாத்தையும் படித்து அதுக்குள்ள இடையான தொடர்பெல்லாம் அவர் வந்து கணிச்சு வச்சுப்பார். வானம்ங்கிற வார்த்தைக்கு அப்புறமா நீலம்னு வர வாய்ப்பு அதிகம். நீலோன்ற வார்த்தைக்கு அப்புறம் வந்து நிறம் அப்படின்ற வார்த்தை வரது அதிகம். நிறம்ன்ற வார்த்தைக்கு அப்புறம் நீல நிறத்தில் இருக்கிறது அப்படின்ற வார்த்தை வரைக்கிறது அதிகம் அப்படின்றது தான். இதுதாங்க லாங்குவேஜ் மாடலோட அடிப்படையே. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எழுதணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரீவியஸ் வேர்ட். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் நெக்ஸ்ட் வேர்ட் கிவன் ப்ரீவியஸ் வேர்ட். முன் வார்த்தையை வச்சு நீங்க வந்து அடுத்த வார்த்தையை வந்து கணிப்பீங்க. ப்ரீவியஸ் வேர்டை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் வேர்டு வர ப்ராபபிலிட்டி. நான் இங்க என்ன சொன்னேன், வானம் நீல அப்படின்ற வார்த்தை தான் சொன்னேன். உடனே நீங்க இது பண்ணீங்க. இப்போ இன்னொரு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து கேட் சேட் ஆன் தி அப்படின்ற வார்த்தை சொன்னா கேட்டு சேட் ஆன் தி இந்த வார்த்தையில வந்து கேட்டதுமே உங்களுக்கு என்ன புரிய வருது? மேட்டு வரலாம், சேர் வரலாம், ஃப்ளோர் வரலாம், ஏன் மூணுல கூட அது போய் உக்காரலாம். அது ஆனால் வந்து அதோட ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப குறைவு. இப்போ கட்டுரையில் எத்தனை வாட்டி வந்து ஒரு கேட் வந்து மூணில் இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்களேன். ஆனால் சேர்லேயோ ஃப்ளோர்லேயோ இல்லை மேட்லேயோ வந்து அத்தனை வாட்டி இருந்திருக்கலாம். அப்போது லாங்குவேஜ் மாடலுன்றது ட்ரைனிங் டேட்டாவில் எந்த வார்த்தைகள் எத்தனை முறை வந்துச்சுன்னு பார்த்து அந்த ப்ராபபிலிட்டியை கணக்கிட்டு அதை இது பண்ணும். அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேலை. நான் மொனாக்கோ போக போகிறேன். வேற ஏதாவது கேள்வி இருக்குன்னா கேளுங்க, இல்லைன்னா வந்து நான் மொனாக்கோ உள்ளார மார்க்கோ செயின்குள்ள போயிருந்தேன். இப்போ வந்து லாங்குவேஜ் மாடல் வந்து நம்ம வந்து மரக்கோ செயின்ன்ற ஒரு எளிமையான வடிவத்தை இது பண்ணிக்கங்க. இது வந்து தங்க மீன் நான் சொல்லியிருக்கேன் வந்து கோல்ட் ஃபிஷ் மெமரின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? அந்த மாதிரி தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வினாடி தான் வந்து ஞாபகம் இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்றத மட்டும் வச்சு அது என்ன நடக்கும்னு அது முடிவு பண்ணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறு எதுவுமே தெரியாது. மரக்கோ செயினையும் நீங்கள் அதே மாதிரி தான் பார்க்கணும். அடுத்து என்ன வார்த்தை வருதுன்றது இப்போ இருக்கிற ஒரே வார்த்தையை மட்டும் வச்சு தான் பார்க்க போறீங்க. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் நெக்ஸ்ட் வேர்ட் பேஸ் தி கரண்ட் வேர்ட். முந்தின வார்த்தையை வந்து பார்க்காது எல்லா வார்த்தைகளும். இப்போ என்ன வார்த்தை இருக்கோ அதுக்கப்புறம் என்ன வார்த்தை வர வாய்ப்பு இருக்கோ அவ்வளோதான் அதுக்கு தெரியும். இந்த கேட் சேட் ஆன் தி மேட்ன்ற வார்த்தை சென்டென்ஸ்ல இங்கே தேங்கிற வார்த்தைக்கு அப்புறமா என்ன வரும் ட்ரைனிங் டேட்டாவில் போய் பார்த்துருக்கோம். தேன்ற வார்த்தைக்கு பதிலாக கேட்டுன்னு 50 முறை வந்திருக்கு, பேகுன்றது ஒரு 30 முறை வந்திருக்கு, மேட்டுன்றது 10 முறை வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தேன்றதுக்கு அப்புறம் கேட்டுன்னு வர வாய்ப்பு அதிகம். ஆனா த கேட் சேட் ஆன் தி கேட்டுன்னு நான் சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம். இது எழுதல, என்னன்னு தெரியல, எழுத மாட்டேங்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட் சேட் ஆன் தி அப்படின்ற வார்த்தைக்கு வந்து முழு விஷயம்லாம் போய் பார்க்காது. தீனு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பார்த்து அது வந்து அந்த பேர்ஸை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கோம். அப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் கான்டெக்ட் வந்து தெரியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விண்வெளி வீரர் பறந்து சென்று அமர்ந்தது ஒரு டேஷ் அப்படின்னு ஒரு இடத்துல வச்சுக்கோமே. விண்வெளி வீரர் வந்து பறந்து சென்றாலே நம்மளுக்கு என்ன தெரியும், அவர் எங்க போய் உட்காருவாருன்னு நம்மளுக்கு தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சேர்ல உட்காரலாம், இல்லை சேட்டலைட்ல இருக்கக்கூடிய ஃப்ளோர்ல உட்காரலாம். ஆனால் அங்கே மரம்ன்ற வார்த்தை வரவே கூடாது. ஆனால் மரக்கோ செயினுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. ஏன்னா அது கடைசி வார்த்தையை மட்டும்தான் பார்க்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுது, அமர்ந்தது ஒரு அந்த இது மட்டும்தான் பார்க்குது. ட்ரைனிங் டேட்டாவில் வந்து சேரு, ஃப்ளோரு, ட்ரீ எல்லாமே இருக்குது. ட்ரீ தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்திருக்குன்னு வச்சுங்களேன். கேட் சேட் ஆன் தி ட்ரீ, கேட் ஆன் சேட் ஆன் தி ட்ரீ இந்த மாதிரியே வந்திருக்குன்னு வச்சுங்களேன். உடனே வந்து மரக்கோ செயின் என்ன பண்ணணும்னா ட்ரீன்னு சொல்லும். ஏன்னா அதுக்கு என்ன கான்டெக்ட் இல்லைன்னா விண்வெளி வீரர்ன்றதை பற்றி தான் இங்கே பேசுகிறோம். அதுக்கு 3 வார்த்தைக்கு முன்னால் என்ன இருக்குன்றது தெரியவே தெரியாது. அதுதான் வந்து கோல்ட்ஃபிஷ் மெமரின்னு நம்ம வந்து பேசுகிறோம். இப்போ இதை வந்து நம்ம எங்க இருந்து யூஸ் பண்ணலாம்? அப்போ இது வந்து இது எங்க போய் யூஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா உங்க ஃபோன்ல இருக்கக்கூடிய ஐ எம் அப்படின்னு டைப் பண்ணதும் கீழே வந்து ஐ எம் கோயிங், ஹாப்பி, டயர்ட் அந்த மாதிரி சஜஷன்ஸ்லாம் வருது இல்லை, இது எல்லாமே வந்து வரலாம்.
ஐ வென்ட் டு தி பேங்க் டு டெபாசிட் மணின்ற ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்ன்ற வார்த்தை வந்து வங்கி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஐ சேட் பை தி ரிவர் பேங்க்ன்றது வந்து ஆற்றங்கரைன்னு நம்ம முன்னாடி புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ்ல நான் சொன்ன வார்த்தைகளை வச்சுதான் வருது. இதை வந்து மரக்கூச்சைனால வந்து பிடிக்கவே முடியாது. ஓகேங்களா? ஆனா இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது சிம்பிள், ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். ஆனா இதனால லாங் கான்டெக்ட் தான் வந்து இது பண்ண முடியாது. இப்போ மெசேஜ் அனுப்புறதுக்கு நம்மளுக்கு லாங் கான்டெக்ட் வேணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அந்த வார்த்தைகளை வச்சு அடுத்த வார்த்தை என்ன வருதுன்னு சொன்னாலே போதும். இந்த லிமிடேஷன்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் வச்சு சால்வ் பண்ணுவோம். ஆனால் ரிக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குமே ஷார்ட் மெமரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்எஸ்டிஎம்க்கு போவோம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இன்னும் ஒன்னே ஒன்று, இந்த டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ்ன்ற ஒரு இதை மட்டும் பார்த்துருவேன். மரக்கோ செயின்ன்றதை வந்து நம்ம பேசணும். அடுத்தது என்ன வரும்ன்றத தான் அது பேசுது. ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு யூகிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த யூகிக்கிறது எப்படி யூகிக்கும், ப்ராபிலிட்டி யாரு கணக்கிடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு பேர் தான் வந்து இந்த டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். இவர் வந்து ஒரு புதையல் வரைபடம் மாதிரி இவருக்கு இருக்கிறது. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் வேர்ட் டூ வேர்ட் ஒன் ரைட்டுங்களா ஈக்குவல் டு கவுண்ட் ஆஃப் வேர்ட் ஒன் வேர்ட் டூ. அப்படின்னா இங்க என்ன சொல்லுது, வேர்ட் ஒன்னுக்கு அப்புறம் வேர்ட் டூ வர ப்ராபபிலிட்டியை கணக்கிட முதல்ல ட்ரைனிங் டேட்டாவில் இருக்கக்கூடிய வேர்ட் ஒன்னோட கவுண்ட் வேர்ட் டூ எத்தனை முறை வந்துச்சுன்னு கவுண்ட் பண்ணுவீங்க. அதை வேர்ட் முறை ஒன் வந்து எத்தனை முறையால வந்து வந்துச்சுன்னு நீங்க வகுத்தீங்கன்னா வரக்கூடியதான். இப்போ வந்து ஒரு ட்ரைனிங் டேட்டாவில் கேட்ன்ற வார்த்தை 100 முறை வந்திருக்குன்னு வச்சுக்கோமே, கேட் சாட்டுன்ற வார்த்தை வந்து 60 முறை வந்திருக்குன்னு வச்சுக்கோம், கேட் ஸ்லெப்ட்ன்றது வந்து 30 முறை வந்திருக்குன்னு வச்சுக்கோம். அப்போ சாட் டிவைட் பை கேட் 60/100 60% வாய்ப்பு, ஸ்லெப்ட் கேட் 30% 30/100. அதுவே ஜம்ப்டு கேட் அது ஒரு 10 தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10% தான். அப்போ இந்த ப்ராபபிலிட்டி டேபிள்ல இருந்து ஒரு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் மாதிரி ஒன்று உருவாகும். அடுத்த வாட்டி நான் காமிக்கிறேன். அதை வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அடுத்தடுத்த வார்த்தைகளை வந்து நம்ம இது பண்ணுவோம். சரி, இதோட தொடர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா என்னோட புத்தகத்துல 3ஆம் பாகத்துல வந்து இருக்கும். அதை கடைசி மெயில வந்து அனுப்பாம விட்டுட்டோம். அதை மட்டும் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கோங்க. மற்ற இனிமேட்டு வந்து நம்ம இதுக்கு போயிடலாம், கேள்விகளுக்கு போயிடலாம். ஏன்னா இதுக்கு மேல இதுக்குள்ள போனா எனக்கு அதிகமான நேரம் தேவைப்படும். கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா கேட்கலாம். ஜென்ரலான கொஸ்டின்ஸும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பத்தியான கேள்விகள் இல்லை, வழக்கம் போல வந்து ஏஐ வந்து நம்மளோட வேலைகள்லாம் தூக்க போதா அப்படின்னு கேள்வி இருந்ததுன்னா அதுக்கும் போகலாம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும். கேள்விகள் ஏதாவது இருக்கா? தமிழ் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த டேட்டாவை ட்ரைனிங் பண்றோம்னு சொல்றாங்க, அந்த ட்ரைனிங் மெத்தட் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் ஒரு ஃபைல்ஸ் ஒரு புக்ஸ் பிடிஎஃப் ரீட் பண்ணுவோமா, இல்ல அந்த மெத்தட் ஆஃப் ட்ரைனிங்ங்கிறது எப்படி இருக்கும்? ஓகேங்க, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வேலைகளை பொறுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைன் டியூன்டு ட்ரைனிங்னு ஒன்று இருக்கு. கேள்வி பதில்கள் வந்து நீங்க செய்ய போறீங்களா, இல்ல நீங்க வந்து அடுத்த வார்த்தைகளை வந்து ப்ரிடிக்ட் பண்ண போறீங்களா, இது மாதிரியான நிறைய இது இருக்கு. இப்போ நம்ம வந்து ரொம்ப இயற்கையா முதல் தளத்துல இருந்து இருக்குமே வார்த்தை பத்தியா இருக்கக்கூடிய சென்டென்ஸ் பேராகிராஃப்ஸை தான் நம்ம எடுத்துக்கிறோன்றது கற்பனையில மட்டுமே இருக்கு. அது உங்களோட வேலை அமைப்புகளை எடுத்து ஏற்ற மாதிரி வந்து டெஸ்ட் வந்து மாறும். ஓகேங்களா? வேணா ஓகே தமிழ். ஓகே, ரெண்டு கேள்விங்க. ஒரு கேள்வி வந்து இதுல நியூரல் நெட்வொர்க்ஸ் எங்க பிளே பண்ணுது. இன்னொரு கேள்வி வந்து இப்போ ஒரு தடவையும் புதுசா அவங்க ஃபவுண்டேஷன் மாடல் ரிலீஸ் பண்ணும்போதும் பெராமீட்டர்ஸை கூட்டிகிட்டே போறாங்க. இது இத்தனை பில்லியன்ல. அப்போ ஒரு லாங்குவேஜுங்கிறது இவ்வளோதான் இருக்கு இல்லைங்களா? இதுல இப்போ இவ்வளோ பெராமீட்டர்ஸ் கூட்ட வேண்டிய தேவை ஏன் வருது ஒரு மொழியில? முதல்ல வந்து நாம வந்து இன்னும் நியூரல் நெட்வொர்க்ஸை நம்ம தொடலைங்க. ஓகேங்களா? நாம இன்னும் நியூரல் நெட்வொர்க்ஸை தொடல. அடுத்த வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம RNN எழுதுவோம்ல, அதில் தான் ஃபர்ஸ்ட் நியூரல் நெட்வொர்க்கை எழுத போறோம். அது வழியா நம்ம அனுப்புவோம், அங்க அது ட்ரெயின் ஆகி புரிஞ்சிக்கும். இல்லைன்னா நீங்க போயிட்டு கூட பார்க்கலாம். இப்போ வந்து பேராமீட்டர்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் மாடல்ல ஏன் வந்து வளர்ந்துட்டே போகுது அப்படின்றது தான் உங்களோட அடுத்த கேள்வி. ரைட்டுங்களா? கரெக்ட். மொழிங்கிறது வந்து இவ்வளவுதான் மொழி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. இதுல ஏன் வந்து நம்ம வளர்த்திக்கிட்டே போறோம் அப்படிங்கிறது.
லாங்குவேஜோட டேட்டா வந்து முழுசாவும் வச்சு அவன் ட்ரெயின் பண்ணானான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனா அது அப்படி மட்டும் பார்க்க வேணாம். இப்போ வந்து ஸ்ட்ராபெரி பிரச்சனை வந்து நீங்க ரொம்ப பாப்புலரா இருந்தது இந்த எல்லா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியல. அப்போ அதை சார்ந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மாடலுக்கு வந்து சரியா ரீசன் பண்ண முடியல. மெடிக்கல் தரவுகளை வந்து இன்னும் சரியா கொடுக்கல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா GPT-2 இருந்ததுக்கும் ஜிபிடி ஜிபிடி வந்து வந்த புதுசுல வந்து அது தமிழே பேசாதுங்க. ஆஹ் ஏதோ ஒரு கிறிஸ்மஸ் அப்பதான் அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து கொஞ்சம் கேவலமா வந்து வார்த்தைகள் எல்லாம் கோர்வையா வந்து இது பண்ண ஆரம்பிச்சது. அந்த டிரான்ஸ்ஃபர் லேர்னிங்கா நடக்க ஆரம்பிச்சது. அது வந்து ஒரு எப்படியும் வந்து ஒரு எனக்கு தெரியல, அது கரெக்டா என்கிட்ட ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருக்கும், அது வேணா பார்த்துட்டு சொல்றேன். ஏதோ ஒரு கிறிஸ்மஸ் அப்ப அது ஸ்டார்ட் பண்ணுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் வந்து ஏன் க்ரோ ஆயிட்டு இருக்குன்னா இந்த காரணங்கள் தான். அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கோடு வந்து பெட்டரா எழுதுற மாடல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வழியை தேர்ந்து போடுறோம். அது வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக் இருக்கு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெமினி வந்து பாத்தீங்கன்னா ஜெமினி இருக்கு, சாட்ஜிபிடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெஞ்ச்மார்க்ஸ்னு இருக்குல்ல. இப்போ ரீசனிங் பெஞ்ச்மார்க்ஸ்ல வந்து பெட்டரா வேலை செய்யணும். அப்போ ரீசனிங் டைப் ஆஃப் ட்ரைனிங்ஸ் வந்து நடக்கலாம். உள்ளார வந்து மாறிட்டே இருக்கும். இந்த மாதிரியான அதனால வந்து அது லேர்ன் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து மாறிட்டே இருக்குங்க. இப்போ பேராமீட்டர்ஸை வந்து ஏன் இது பண்றோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ட்ரேட் ஆஃப் தான். பல டைம்ல வந்து அது வந்து மாடலுக்கு வந்து லேர்னிங் கெப்பாசிட்டியை அதிகமாகிட்டே போகும். எனக்கு வந்து ஒரு 1 மில்லியன் சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10,000 பேராமீட்டர்ஸ் இருக்குன்னா அது வந்து ஐ லவ்ன்ற வார்த்தையை மட்டும்தான் அதனால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதை தாண்டி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸை இது பண்றது. நேத்து ஒரு வார்த்தை, இது ஒரு டால் கிளைம்னு வச்சுக்கோங்களேன், எமர்ஜென்ட் பிஹேவியர் வந்து நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு அதுலன்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து சயின்டிபிக் மிஷின் லேர்னிங்ல என்னோட கோடிங் அசிஸ்டண்டா வந்து பாத்தீங்கன்னா கார்டை வந்து யூஸ் பண்றேன். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி அதனால நான் என்ன பேசுறேன்னு அதனால புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ அது பெட்டரா எழுத ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் அது கரெக்ட் பண்ணிட்டே இருக்கு, இது பெட்டரா ஆக்கிட்டே இருக்கு. நன்றி. கேள்வி இருக்கு. தமிழ் இன்னொரு கேள்வி. சொல்லுங்க. என்னதான் நமக்கு ஜிபிடி மாடல்ஸ் தான் நம்ம ப்ரொடக்டிவிட்டிக்கு கெயினா யூஸ் ஆச்சு அப்படின்னாலும் ஃபர்தராக அதோட டார்க் ஏரியாஸ் இருக்கு இல்லைங்களா? ரீசெண்டாக நான் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சிருந்த ஒரு ஹியூமனை வந்து அதோட சூசைட் லெவல் வரைக்கும் புஷ் பண்ணி எடுத்துட்டு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருக்கேன், டிரான்ஸ்லோப் மெம்பரோட. ஸோ இது எல்லாமே ஃபியூச்சர்ல எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண போறோம், இல்லை எப்படி அதோட சாட்டை முடிங்க கம்ப்ளீட் பண்ணுங்க, உங்களோட கேள்வி கம்ப்ளீட் பண்ணுங்க. அதான் கேட்குறேன். இப்போ இதுக்கு ஒரு லிமிடேஷனோ இல்லை அதுக்கான ஒரு ஸ்டூடனைசேஷனோ அது வந்து ரிப்ளைல வர்றதுக்கு எதுவும் இது கிடையாதுங்க நம்ம ஜென்ரிக்கா ஒரு மாடலை யூஸ் பண்ணும்போது? ஓகே. யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான எல்எல்எம்ஸ் வந்துட்டு அப்புறம் மெயில் எழுதுறத வந்து அதை வச்சு எழுத ஆரம்பிச்சிங்களோ நீங்க இந்த பேட்டர்னை போய் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்பெல்லிங்ஸ்லாம் மறக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து தமிழில் வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுமே தமிழ் எழுதுகிற பழக்கங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். யாரையாவது பேப்பரில் எழுத சொன்னீங்கனாலே அவங்களோட கையெழுத்து வந்து கோழிக்கு இருக்கலா இருக்கும். ஆனால் ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா எழுதிட்டே இருப்பாங்க டெய்லி. அவங்களோட தினசரி பிளானை கூட அவங்களால தமிழில் எழுத மாட்டாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரேடிங் வந்து எல்லா வகையிலுமே நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சூசைடல் தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து நாம தான். இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு ஃபேக்ட் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேக்டை வந்து கூகுள் சர்ச்சோ இல்லை ஏதோ ஒரு சர்ச் பண்ணி அந்த ஃபேக்ட்ஸை பார்க்காம எல்லாருமே வெளிப்படையாக நம்ம என்ன நம்ப ஆரம்பிச்சோம்னா ஜெமினியில் போட்டோம்னா அது சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கு அப்படின்றத நம்ப ஆரம்பிச்சோம். இது வந்து ஒரு பயாஸ் தாங்க, ஒரு ஆந்த்ரோபிக் பயாஸ் தான். அந்தாண்ட சைடில் இருக்கிறவன் நான் கேட்கறதுக்குலாம் ஏதோ ஒரு வகையில் பதில் வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனை பெரிய ஞானியாக பார்க்கக்கூடிய ஒரு உலக நியதிக்குள்ள நம்ம தள்ளப்பட்டோம். நான் இது வந்து ரொம்ப பெரிய அதில் எல்எல்எம்க்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்எம் யூசேஜில் வந்து நான் ரொம்ப மாற்று கருத்து உள்ள ஆட்கள். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணமோ அதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் எஸ்ஏ எழுதுறதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எழுதுறதுன்றது வந்து உங்களோட என்ன சொல்றது அறிவை வந்து பல மடங்கு வந்து பல பார்வையில் கொண்டு போகும். ஒரு ஆப்பிள் மரத்தை பற்றி நீங்கள் வந்து ஒரு எஸ்ஏ எழுத போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்பிள் மரம் எங்கே வளருது, அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளோட வாழ்வியல் எதை சார்ந்தது, அது வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, அது இங்க வந்து நாசமாகும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா விலை வந்து ஒரு 250 300 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் வந்து அவ்வளவுதான் வந்து போய் சேருதா அங்கன்னு போய் கேட்டீங்கன்னா அப்படி இருக்காது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் புரியும்.
ஆனா எல்எல்எம் கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொன்னு கேள்விகளையும் ஒழுங்கா கேட்கணும். எல்எல்எம் மட்டும் குறை சொல்ல முடியாது. கேள்விகளை வந்து முழுமையா கேட்கணும். நாமளும் வந்து அந்த சோம்பேறித்தனத்திலையும் தள்ளப்பட்டுறோம். ரைட் எஸ்ஏ அபவுட் ஆப்பிள்னு எழுதுறீங்க. இந்த இன்சைட்ஸ் எல்லாம் நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதினா கூட ஓரளவுக்கு வந்து அது வந்து சேரும். அதே மாதிரி வந்து நான் என்ன என்கரேஜ் பண்ண மாட்டேன்னா, இப்போ நீங்க வந்து கோடு எழுதும் பழக்கம் இருக்கிறவருன்னா நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க, அதை ரிவ்யூ பண்ணுங்க. நீங்க இப்பதான் வந்து இந்த துறைக்குள்ள வந்திருக்கீங்க, நீங்க வந்து எழுத போறீங்கன்னா தயவு செஞ்சு எல்எல்எம்ஸை மட்டும் யூஸ் பண்ணி கோடு எழுதாதீங்க. என்னன்னா எழுதி டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுருவீங்க, அதை டீபக் பண்றது வந்து ஒரு சாத்தியமான ஒரு விஷயமாவே இருக்காது. கட்டாயமா எல்லாருமே பெற்றோராக இருப்பீங்க. முடிஞ்ச வரை வந்து கண்டெயின் பண்ண பாருங்க குழந்தைகள் கிட்ட வந்து எல்எல்எம்ஸை வந்து இது பண்றதுக்கு. நான் இந்த அமர்வு முடிகிற போது வந்து கிட்ஸ் ஜிபிடின்னு ஒன்று எழுதி வச்சிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா கார்டியன் மோடு, படி மோடு, அதுக்கப்புறம் வந்து டியூட்டர் மோடுன்னு 3 பிரிச்சு வச்சிருப்பேன். அதை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வெளியே வந்து அதை ஃப்ரீயா வைக்கிறோம். நீங்க வந்து உங்க டோக்கன்ஸ் போட்டு உங்க குழந்தைகள் கிட்ட கொடுங்க. சப்போஸ் சூசைடல் தாட்ஸோ இல்லை தன்னை ஸ்கூல்ல புள்ளி பண்ற மாதிரியான ஏதோ ஒரு விஷயங்களை வந்து படி மோட்ல பேசும்போது உங்களுக்கு வந்து அலர்ட்ஸ் வர மாதிரியான செட்டப்ல வச்சிருக்கோம். அது மாதிரியான நோக்கத்தை நோக்கி பெருநிறுவனங்கள் போனா இதை கொஞ்சம் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு 13 வயசு பையனை வந்து இது மூலயமா இழந்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து மித்தோஸ் மாடலை பத்தி கேட்டிருந்தாங்க. மித்தோஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்செட்லிங் ரிலீஸ்ன்னு தான் பார்க்கணும். அப்போ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இது ஒரு கேட்டகரிக் ஷிஃப்ட்டுங்க அது நடக்கிறது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கிளாட் மித்தோஸ் வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா 93.9% வந்து எஸ்டபிள்யூ பெஞ்ச்ல வந்து இது பண்ணியிருக்கு அப்படின்னு இது இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளாட் மித்தோஸ் வந்து வல்னரபிளே பார்த்துருக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண முடியாது, ஹோல் கோட் பேஸையும் இது பண்ண முடியும். ஸோ எஸ்டபிள்யூ பெஞ்ச் மார்க்கெல்லாம் வந்து அது ஒரு சிக்னிஃபிகன்ட் லீப்பா இருக்கிறதுனால இது பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபிக் வந்து அதை வந்து ஹேக்கராலாம் ட்ரெயின் பண்ணல. அவங்க எதுக்காகனா குட் அட் கோடிங்க்கு தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. டாரியோ வந்து சொல்லியிருந்தது வந்து பாத்தீங்கன்னா அதை தான் சொல்லியிருந்தார். வி வாண்டட் இட் டு பி குட் அட் கோடிங். ஆனா வந்து அது வந்து தலைகீழா மாறி இருக்கு, குட் அட் சைபர் செக்யூரிட்டியா மாறி இருக்குன்றாங்க. இதோட பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பிஎஸ்டின்னு நினைக்கிறேன், அதோட 27 வருஷ வல்னரபிலிட்டியா அது கண்டுபிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கு. 27 இயர் ஓல்டு பக்கை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து அவ்வளோ சாத்தியமான ஒரு விஷயம் இல்லை வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது. ஆனா பப்ளிக்கு அது அவ்வளோ சீக்கிரத்துல வராதுன்னு நம்புறேன். இது மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பயங்கர காசா அதிகமா இருக்க போகுது. ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ், ஜேபி மார்கன், ஆப்பிள் மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும்தான் இதை பண்ண முடியும். $25 per million இன்புட் டோக்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளாட் இப்போ ஓப்பஸ் நீங்க யூஸ் பண்றீங்கல்ல, அதை விட வந்து பாத்தீங்கன்னா 5 மடங்கு காசு அதிகம். ஓகேங்களா? அதே மாதிரி ரிஸ்க் வந்து வேற லெவல்ல இருக்க போகுது. அதை பத்தியான இது வந்து ரிஸ்க் வந்து வெளிப்படையா டிஸ்கஸ் பண்றதுக்கு வந்து நாம வந்து டிஸ்கார்டுக்கு போய்க்கலாம். இந்த அமர்வுல அதை ரெக்கார்ட் பண்ண வேணாம் நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள்? ஒரு கேள்வி சாட்ல இருக்குது. சித்தார்த் கேட்டிருக்கிறார், is it required to learn all the topics in order to create agents? For example, I want to do simple automation on Jira test trail integration. I want to create agents for this automation. Can I make use of transformer only using any IDE? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ், டிரான்ஸ்ஃபார்மரு இதெல்லாம் வந்து எந்த வார்த்தைகளுக்குமே வந்து நீங்க போக வேணாம். உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் புரியணும், ஏஜென்ட்ஸ் எழுத போறீங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரோவோ இருக்குல்ல, ரோவோ வந்து அவன் சூப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என் ஆர்கனைசேஷன்ல ஸ்ரீனி யூஸ் பண்றாரான்னு தெரியல, எங்க ஆர்கனைசேஷன்ல ரோவோ எஃப்சிபி சர்வரை பத்தி பேசுனாங்க நிறைய பேர். சார் ஒரு நிமிஷம், அந்த என்ன சொன்னீங்க? ரோவோ ROVO எம்சிபி சர்வர்ஸ். ஓகே ஓகே சரி. அதை நீங்க யூஸ் பண்ணீங்களா வந்து பாத்தீங்கன்னா அவனே எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். எம்சிபி வந்து ரோவோலே எல்லாமே நடந்துருச்சு. ஆம்ப்ளிடியூடு, பாக்ஸ், ஃபிக்மா எல்லாத்துக்கூடயுமே கனெக்ட் பண்ண முடியுது. அட்லசியன்லயும் நீங்க போனீங்கன்னா வந்து எல்லாத்துலயும் கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ ஏஜென்ட்ஸ் கூட விளையாடுறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 விதமான உலகம். ஏஜென்ட்ஸை உருவாக்குறதுக்கு எனக்கு வந்து கிளாசிக்கல் NLP தெரியணுமா, டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் தெரியணுமான்றதெல்லாம் இல்லை.
அது வேற உலகம், இது வேற உலகம். ஏன்னா நீங்க ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் தான் யூஸ் பண்ண போறீங்கன்னா இதெல்லாம் எல்லாமே ஆல்ரெடி இருக்குங்க. ஜிரா குவரி ஓகே நான் வந்துட்டு லாங்குவேஜஸ்லாம் உருவாயிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே சொல்லுங்க. இல்லை ஜிரா இல்லை ஒரு சின்ன சிம்பிள் ஆட்டோமேஷன் தான். டைரெக்டாக மேனுவல் இன்டர்வென்ஷன் இல்லாமல் டைரெக்டாக நான் ஒரு ஜிரா ஐடி கொடுத்து ஆ அதோட ரெக்குயர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ அதை ரீட் பண்ணிவிட்டு எனக்கு டெஸ்ட் கேஸ் ஜென்ரேஷன் அதை வந்துட்டு அப்லோட் பண்ணுறது, டெஸ்ட் ஃபைலில் அப்லோட் பண்ணுறது. ஸோ இது மட்டும் எனக்கு பண்ணணும். ஸோ அதுக்காக கேட்டேன் இதை பண்ணுறதுக்கு. இவ்வளோ பெரிய டாபிக் உங்களோடது ரொம்ப வேகாக போயிட்டு இருக்கு, பெருசாக இருக்குது. நான் சரி என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இல்ல இல்ல இது வந்து நீங்க வந்து ரோ இருக்கிறதுல ஏஜென்ட்ஸை வந்து ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணது அட்லஸியன் தான். அதாவது இப்ப எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். அவன் நிதானமா அவனோட கிளவுடுக்குள்ள அதை சூப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தான். அது எல்லாத்தையுமே பக்காவா செய்து நீங்க அங்க இருக்கக்கூடிய அவனோட டாக்குமெண்டேஷன்ஸை படிச்சுட்டு நீங்க ஏஜென்ட்ஸ் உருவாக்குனீங்கனாலே வந்து நல்ல வேலைகள் நீங்க ஈஸியா பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். Okay, thank you. Row, right? ROV, right? RO. Okay, okay, sir. RO Vivo. அட்லஸ்னு சொன்னீங்களா? அட்லஸ் ஆமா ஆமா என்ன ஸ்பெல்லிங்? நான் சாட்ல போட்டிருக்கேன். இங்க நாம பாக்குறது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதோட அடிப்படைகள் பாக்குறேன்னு வச்சுங்களேன். நீங்க கார் தான் ஓட்ட கத்துக்கணும்னா நீங்க கார் டிரைவிங் ஓட்ட கத்துக்கணும், நீங்க கார் ஜம்முன்னு ஓட்டலாம், சரிங்களா? ஆனா அந்த கார் எப்படி ஓடுது, அது ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்குது, அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான அடிப்படைகள் தான் நம்ம இங்க பாக்குறோம். கார் ஓட்ட கத்துக்கிறதுக்கு நான் வந்து ஒரு டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணுமோ இல்லை பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணுமோ இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு புக்கு படிக்கணுமோ அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு கருவி, நீங்க அதை பயன்படுத்த கத்துக்கிறீங்க, அது தனி. ஆனா அந்த கருவி எப்படி வேலை செய்யுது, அது பின்னாடி இருக்கிற உலகம் எப்படி இயங்குது, அதுக்கு அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்சம் டீப்பா போறோம். அதுதான் இப்போ இங்க பார்த்துன்னு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா கார் டிரைவர் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ற யூசர்ஸ் மாதிரி அந்த சாட் ஜிபிடி எப்படி பில்ட் பண்றாங்களான்னு பண்றதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் சொல்றீங்க. ஆமா. லாஸ்ட் 2 அமர்வுல வந்து நீங்க அதை நோக்கியும் போயிடுவோம். நம்ம தமிழ் ஜிபிடி உருவாக்குவோம், ஓகேங்களா? ஓப்பன் எல்லாம் அக்னாஸ்டிக் ஒரு சாட்பாட் உருவாக்குவோம். அடுத்த அமர்வுக்குள்ள இதை முடிக்க ட்ரை பண்ணுவோம் நம்ம, ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே வந்து நம்ம செய்ய ட்ரை பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் ஏஜென்ட்டோட ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா விருப்பம் இருக்கிறவங்க கண்டினியூஸா நம்ம அடுத்தடுத்த அமர்வுகளுக்கு போகலாம். எப்பயாவது டிஸ்கார்ட்ல வந்து என்னைக்கா போட்டு வருவேன், அப்போ வாங்க நம்ம அதை டீட்டெயில்டா நம்ம நிறைய பேசலாம். என் நேரம் இருக்கும் போதெல்லாம் வார இறுதியில வார நாட்கள்ல அங்க போட்டுதான். அதே மாதிரி அங்க கூடுங்க, கூடி வந்து ஜெனரல் வாய்ஸ் சேனல்ல வந்து கூடி பேசுங்க, பேசினா மட்டும்தான் தெரியும். ஓகே. இந்த ஜிபிடி ஏஜென்ட் எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கிறதுங்க, சரிங்களா? ஆனா இந்த ஏஐ ஆராய்ச்சி வந்து ஒரு 60-40 வருஷமா நடந்துன்னு இருக்கு பாருங்க. சரி, இப்ப நம்ம பாக்குற NLP இப்போ பார்த்தா நம்ம எம்படிங் அது எல்லாமே சூப்பர்லாம் கிடையாது. ஒன்னொன்னு ஒரு குறை இருக்கு. அந்த ஒரு குறையா அடுத்தடுத்த நுட்பங்கள் வந்து சால்வ் பண்ணி லேயர் பை லேயராக பில்ட் பண்ணினே போறாங்க. இது மாதிரி தான் கார் கண்டுபிடிப்பும் இந்த மாதிரி தான் நடந்துச்சு, ஏரோப்ளேன் கண்டுபிடிப்பும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எந்த அறிவியல் கண்டுபிடிப்பும் இன்னைக்கு ஒரு நுட்பம் இருக்கு, அது குறையோட தான் இருக்குது. ஆனா அதை வந்து மேம்படுத்தி நான் இன்னொரு நுட்பம் கொண்டு வந்துனே இருக்காங்க. அந்த ஃப்ளோ நம்ம கத்துக்கிட்டோம்னா அடுத்தடுத்து புதுசா நாளைக்கு இன்னைக்கு ஏஜென்ட்டுங்கிறாங்க, போன வருஷம் ராகுன்னு கத்தின்னு இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி தான் ஜிபிடின்னு இருந்தாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு புது பேர் சொல்லின்னு இருப்பாங்க எல்லாருமே, நம்ம எல்லாரும் அது பின்ன போயின்னு இருப்போம். ஆனா அடிப்படையில் என்னைக்குமே மாற போறது இல்லை. இது தெரிஞ்சிட்டோம்னா அது மேல ஒரு பயம் இல்லாம இருப்போம் நாம. சரி, இது வந்து இதை நோக்கிதான் போகுது இந்த துறை, நம்ம வந்து எளிதாக கத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை வரும் நமக்கு. ஸ்ரீனி சொல்ற அந்த லைன் ஆஃப் தாட்ல இருந்து உங்களுக்கு ஒன்று சொல்றேனே, இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் வந்து ஒன்றும் இல்லைங்க, டூல் கால் தாங்க. உங்க இன்டென்ட்டை கண்டுபிடிச்சி டூல் கால் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு டைமிங்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லூப்ல வந்து போட்டு எல்எல்எம்க்கு வந்து கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்க அனுப்புறது தான் ஏஜென்ட்ஸ். ஆனா உண்மையிலே ஏஜென்ட்ஸ்ன்ற வார்த்தையை வந்து அப்படிதான் பயன்படுத்தணுமான்றதுலாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரஞ்சித், நீங்க கேட்டிருக்கிற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன் வந்து அளவுக்கு கன்சிடர் பண்ணோமானா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த முதல் அமர்வுல வந்து அரவிந்தோ யாரோ ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாருல்ல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி ஆல்பாஃபோல் எல்லாம் வச்சு தன்னோட நாய்க்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சாருல, அதே மாதிரி எதை வேணாலுமே ஏஐ வச்சு செய்ய முடியும். அதனால அதை வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பனோட கூட வந்து கம்பேர் பண்றது வந்து ஒரு நியாயமான கோட்பாடு தான்.
சாம் அல்ட்மனோட எல்லா சிந்தனைகளோடையும் ஏற்புடையது கிடையாது. ஆனா இதுல வந்து அவரை ஒத்து போகலாம். நம்ம டிசைனிங் பர்பஸ்னா என்ன பேசுறீங்க தாமரை? அது மட்டும் என்னால சொல்ல முடியுமா? டிசைனிங் பர்பஸ்னா நீங்க வந்து யூஐ யூஎக்ஸை பத்தி பேசுறீங்களா இல்ல வேற ஏதாவது பத்தி பேசுறீங்களா? எனக்கு அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் வேகா இருக்கு. நல்லா எழுதுங்க. யூஐ யூஎக்ஸ்லாம் வந்து ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் கிராடியோலயோ ஸ்ட்ரீம்லிட்லயோ வந்து போட்டு மாடல் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு நான் வந்து டெர்மினல்ல காமிச்சேன்னா ரொம்ப கடுப்பா இருக்கும் எல்லாருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா வந்து உட்காந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணி இது பண்ணிருக்கோம். ரொம்ப நல்லா நல்லா வேலை செய்யுது. சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கோடெக்ஸ் யூஸ் பண்ணலாம். கோடெக்ஸ் நல்லா வேலை செய்யுது. கிளாட் நல்லா வேலை செய்யுது. ஆனா இது எல்லாமே வந்து காசுக்கு போகுது இல்லை. கியூஎனோட ரீசன்ட் மாடல்ஸ் வந்து நல்லாவே பெட்டராகவே இருக்கு ஆன் பார் வித் இதெல்லாம். என்னன்னா வந்து நீங்க லோக்கல் எல்எல்எம்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபவுண்டேஷன் மாடல்ஸ்ல கேட்குற மாதிரி வெறும் வேகா கொஷின் கேட்காம நீங்க தான் அந்த டிசைனர், உங்களுக்கு அந்த டிசைனிங் பிரின்சிபல்ஸ் தெரியும், என்ன செய்யணும் தெரியும், அதை ஆங்கிலத்துல தெளிவா நீங்க வந்து டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா அது செய்ய ஆரம்பிக்கும். ஓகே, மிக்க நன்றி தமிழ். நாங்கள் எல்எல்எம்மின் வாசலில் நிற்கின்றோம். ஸோ அடுத்த கிழமைகள் நாங்கள் இந்த எல்எல்எம்மினுடைய அடிப்படைகள் நினைக்கிறேன். நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மருக்கு மேபி அடுத்த கிழமை போவீங்கன்னு நினைக்கிறேன். சீக்வன்ஸ் மாடலில் இருந்து பிறகு நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸுக்கு போவோம்னு நினைக்கிறேன். ஸோ மிக்க நன்றி தமிழ். மீண்டும் உங்களுக்கு மேலதிக கேள்விகள் டிஸ்கோட்டில் தொடர்ந்து நாங்கள் கேளுங்கோ. அங்கே மேலதிக உரையாடல்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நன்றிகள் தமிழ். அடுத்த கிழமை எல்லாரையும் சந்திப்போம். நன்றி.